जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुनाथ महाराज की जय। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननम्। दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीम् अक्षमाला दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासाकुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं कोणयाति परां गतिम्। यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अदृप्तस्तं मुनिं वन्दे राचेतसमकल्मषम्। गोष्पदीकृतवाराशिं मशकीकृतराक्षसं रामायण महामाला रत्नं वन्दे अनिलात्मजम्। अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं आजानुबाहुम् अरविन्ददनायताक्षं रामं निशाचरविनाशकरं नमामि। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुनाथ महाराज की जय। ஸ்ரீயப்பதியான பகவானுடைய ஒரு அனுகிரகத்தினாலையும் குருநாதானுடைய ஒரு அபார கிருபையினாலையும் அடியேனுக்கு இன்னைக்கு தண்டகாரண்ய பிரவேசம், ஸ்ரீமத் ராமர் தண்டகாரண்ய பிரவேசம் பண்றது, சீதைய தியாகம் பண்றது, ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுக்கறது போன்ற விஷயங்களை இன்னைக்கு அனுசந்தானம் பண்ண போறோம். நேத்திக்கு பாதுகாப்பட்டாபிஷேகம் வரைக்கும் பார்த்துருந்துருப்பேன் நீங்க எல்லாரும். இன்னைக்கு மேற்கொண்டு ராமர் வனவாசத்துல எப்படி பிரயாணம் பண்றார் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம ஸ்மரிக்கலாம். பொதுவாகவே ராமாயணம் அப்படின்னுட்டா ராமர் சென்ற பாதை அப்படின்னு தான் சொல்லுவாள். ராமாயணம் அப்படின்னா ஏதோ கதை அப்படின்னு கிடையாது. ராமர் வாழ்ந்து காட்டினார், எப்படி வாழ்ந்து காட்டினாரோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ராமாயணமே. கீதையில பகவான் சொல்றார், யத்யதாச்சரதி ஸ்ரேஷ்டஹ தத்ததேவேதரோ ஜனஹ சயத் பிரமாணம் குருதே லோகஹ தத் அனுவர்த்ததே. சொல்றார் பகவான், எது ஆச்சரதி ஸ்ரேஷ்டஹ, எதையுமே வாயினால சொல்லிட்டு இருந்தா யாரும் அதை பின்பற்ற மாட்டாங்க. யார் அதை பிராக்டிஸ்ல
அதை வாழ்ந்து காட்டுறாளோ, ப்ராக்டிஸில் அதை பண்ணுறாளோ அதை பார்த்து தான் ஜனங்கள் கற்றுப்பா. அப்படிங்கிறதுனால ராமச்சந்திர பிரபுவனுடைய அவதார நோக்கமே என்ன அப்படின்னுட்டா, மனுஷனாக பிறந்து சத்தியத்திலையும் தர்மத்திலையும் நமக்கு வாழ்ந்து காட்டினார். அவர் அப்படி வாழ்ந்து காட்டினதுனால தான் இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு கிஞ்சிதாவது அதில் ஒரு 1% ஒரு 5% நம்ம சத்தியத்திலையும் தர்மத்திலையும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா. லோகம் எதில் நிற்கிறது அப்படின்னுட்டா சத்தியத்திலையும் தர்மத்திலையும் தான் நிற்கிறது. அப்போ இந்த கலியுகத்திலையும் ஏதோ ஆங்காங்கு ரிஷிகள் மகான்கள் இவாள்லாம் சத்தியத்தையும் தர்மத்திலையும் இருக்கிறதுனால தான் லோகம் இன்னும் க்ஷேமமா இருந்துருக்கு அப்படிங்கிறத நமக்கு பெரியவாள்லாம் எடுத்து சொல்றா. அப்போ ராமர் நமக்கு எதை காமிச்சார் அப்படின்னுட்டா, ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது, யத்வா சுதுஸ்த்யஜ சுரேப்சிதராஜ்ய லக்ஷ்மீ தர்மிஷ்ட ஆர்யவசசா யதகாதரண்யம் மாயாமிருதம் தைத்தமீப்சிதமன்வதாவது வந்தே மகாபுருஷா தே சரணாரவிந்தம். பகவான் வனவாசம் பண்ணார் இல்லையா ராமச்சந்திர பிரபு. எதுக்காக வனவாசம் பண்ணினார்? அப்பாவுடைய வாக்க காப்பாற்றணுங்கிறதுக்காக வனவாசம் பண்ணினார். பித்ருவாக்கிய பரிபாலனார்த்தம் வனவாசம் வந்தார். அப்போ வனவாசம் வரும்போது அவர் எல்லாத்தையும் தியாகம் பண்ணினார் இல்லையா. அதைத்தான் ஸ்ரீமத் பாகவதத்தில் எடுத்து சொல்றான், த்யக்த்வா சுதுஸ்த்யஜ சுரேப்சித ராஜ்ய லக்ஷ்மி. எதை தியாகம் பண்ணினார் அப்படின்ட்டா, சுரர்களும் விரும்பக்கூடிய, சுரர்கள்னா தேவர்களும் விரும்பக்கூடியதாகிய அந்த ராஜ்ய லக்ஷ்மி, அந்த ராஜ்யத்தையே தியாகம் பண்ணினார். ஏன்னா அவ அப்பா முன்னாடி நாள் தான் சொன்னார், எனக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொன்னார். பட்டாபிஷேகத்துக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு ராமச்சந்திர பிரபுவுக்கு. கைகேயி தசரத சக்கரவர்த்தி இடத்துல 2 வரங்களை கேட்கிறா. ராமர் காட்டுக்கு போகணும், பரதன் நாட்டை ஆளணும்னு கேட்க, உடனே தசரத சக்கரவர்த்தி ராமனிடத்தில் சொல்றார், அப்பா கைகேயி அம்மாவனுடைய ஒரு வாக்கு இது, அதனால நீ இந்த வாக்கை மெய்ப்பிக்கணும் எனக்காக வேண்டி அப்படின்னு தசரத சக்கரவர்த்தி கேட்க, முன்னாடி நாள் தானே பட்டாபிஷேகம்னு சொன்னார், மறாநாளே நீ காட்டுக்கு போகணும்னு சொன்னபோது ராமருடைய முகத்தில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லையா. பட்டாபிஷேகம்னு சொன்னபோது என்ன ஒரு அவருடைய முகத்தில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருந்ததோ அதே ரிஃப்ளெக்ஷன் தான் காட்டுக்கு போகணும்னு சொன்ன போதும் இருந்துதான். அப்போ என்ன அப்படின்னுட்டா, அப்பேற்பட்ட அயோத்தி ராஜ்யத்தையே தியாகம் பண்ணினார். யத்வா சுதுஸ்த்யஜ சுரேப்சித ராஜ்ய லக்ஷ்மீ தர்மிஷ்ட ஆர்யவசசா யதகாதரண்யம். ஆர்யவசசா அப்படின்னா அப்பாவுடைய வாக்கு. அந்த வாக்கை மெய்ப்பிக்கிறதுக்காக யதகாதரண்யம் அரண்யத்துக்கு போனார், காட்டிற்கு போனார். அங்கு போய் மாயாமிருதம் தைத்தமீப்சிதமன்வதாவது வந்தே மகாபுருஷா தே சரணாரவிந்தம். அங்க போய் மாயமானாக வந்த மாரீச்சனை, அந்த மாயமான் வேணும் அப்படின்னு சீதை ஆசைப்பட அந்த மாயமான பிடிச்சு தரத்துக்காக போனார். சீதையையும் தியாகம் பண்ணினார். பிறகு எல்லாத்தையும் தியாகம் பண்ணின ராமச்சந்திர பிரபு காட்டில் அரண்யத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷிகளையும் வாழ வச்சார். ராவணனை வதம் பண்ணி திரும்பவும் பட்டாபிராமனாக அயோத்தியில் ஆட்சி பண்ணினார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரபுவை வந்தே மகாபுருஷா தே சரணாரவிந்தம், அவருடைய சரணாரவிந்தங்களை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதத்தில் வருது. அப்போ என்ன அப்படின்னுட்டா, ராமச்சந்திர பிரபுவனுடைய சரித்திரம் பூரா என்னன்னா ராமர் எல்லாம் தியாகம் பண்ணிட்டே வர்றார். இப்போ கீதையில் பகவான் சொல்றார், தியாகாத்து சாந்திஹி அனந்தம். தனக்கு தியாகத்துல தான் சாந்தி கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ராமர் தியாகம் பண்ணினது எல்லாமே யோகக்ஷேமார்த்தமாகத்தான். அவர் தியாகம் பண்ணிட்டு வந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அத்தனை பேரை வாழ வச்சார். சபரிக்கு தரிசனம் கொடுத்தார், சுக்ரீவனை வாழ வச்சார், ஹனுமாரோட சுக்ரீவனோடையும் ஹனுமாரோடையும் சத்தியம் பண்ணிட்டார், விபீஷணனுக்கு லங்கா ராஜ்யத்தை வாங்கி கொடுத்தார், அகல்யைக்கு சாப விமோசனத்தை போக்கினார், அவந்தன் விராதன் போன்றவர்களுடைய சாபத்தை நீக்கினார். இப்படி பார்த்தீங்கன்னா ரிஷிகளுக்கு அபயம் கொடுத்தார் காட்டுல. இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வாழ வச்சுட்டே போறார். ஆனால் அவர் ஒருத்தர் தியாகம் பண்ணினதுனால லோகமே க்ஷேமத்தை அடைஞ்சது அப்படிங்கிறதுனால அப்பேற்பட்ட தியாகம் நமக்கு என்னத்தை கொடுக்கறது அப்படின்னா மனசாந்தியை கொடுக்கறது, ஒரு பூர்ணதையை கொடுக்கறது அப்படிங்கிறத
பரதன் வந்து சித்திரக்கூடத்துல ராமச்சந்திர பிரபுவை தரிசனம் பண்ணிட்டான். பெரிய சைன்யங்களெல்லாம் அழிச்சுட்டு வந்தான். தன்னுடைய அம்மாவெல்லாமும் அழிச்சுட்டு வந்தான். ராமரிடத்துல வந்து நீங்கள் திரும்பவும் வந்துடணும் அயோத்திக்கு அப்படின்னு விண்ணப்பிச்சுக்கிறான். ராமச்சந்திர பிரபு சொல்றார், வா, பித்ருவாக்கிய பரிபாலனார்த்தம் நான் வந்திருக்கேன். என்னுடைய சத்தியத்திலேருந்தும் தர்மத்திலேருந்தும் நான் மீற மாட்டேன். அதனால நீ போய் ராஜ்யம் பண்ணு. நான் 14 வருஷம் முடிஞ்சு திரும்பவும் வந்துடுவேன், அயோத்திக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னேன். பரதன் சொல்றார், நீங்கள் இல்லாத நான் எப்படி திரும்பவும் அயோத்திக்கு போவேன், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். உடனே ராமச்சந்திர பிரபு தன்னுடைய பாதுகைகளை பரதனுக்கு அனுகிரகம் பண்ணி, இந்த பாதுகைகளை எடுத்துட்டு போப்பா, நீ அங்கே போய் இதை வச்சுட்டு நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணு அப்படின்னு சொல்றார். அப்போ என்ன அப்படின்னுட்டா, பாதுகையும் பிரபுவும் வேற வேற கிடையாது. பாதுகை தான் பிரபு இந்த இடத்துல. இப்போ பொதுவாகவே நம்ம வந்து நிறைய ஆச்சாரியர்களுடைய ஆச்சாரியர்களை ஆசிரியிச்சுக்கிற ஆற்றுலலாம் பார்ப்போம். அவன் ஆற்றுலலாம் நிறையா பெரியவாளுடைய பாதுகை இருக்கும், இல்லைன்னா குருநாதானுடைய பாதுகை இருக்கும். அப்போ பாதுகைனா ஏதோ அவர் பாதுகையை போட்டுன்றதை கொடுத்தார் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவரே அங்கே இருக்கார், அவருடைய சாநித்தியத்தை பூரா அந்த பாதுகையில் கொடுத்துருக்கார் அப்படின்னு அர்த்தம். அதனால என்ன அப்படின்னுட்டா, இந்த பாதுகை ராமனுடைய பாதுகை என்னன்னா சாட்சாத் ராமரே. இந்த பாதுகையை எடுத்துட்டார் பரதர். அயோத்திக்கு போகல, அயோத்திக்கு பாதுகையை தான் அனுப்பி வச்சாரே தவிர்த்து பரதர் நந்தி கிராமத்திலேயே இருக்கார். அந்த அயோத்தியில பாதுகை தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பாதுகையை வாங்கிட்டு போயிட்டார் பரதர். சித்திரக்கூடத்துல இருக்கார் ராமர். ராமருக்கு பரதன் வந்து போனது, சைன்யங்கள் வந்து போனது, அயோத்தி மக்கள்லாம் வந்து போனது, இது எல்லாம் ரொம்ப அவருக்கு ஞாபகம் வரதுனால அவரால் அங்கே இருக்க முடியல சித்திரக்கூடத்துல. உடனே நினைக்கிறார், லக்ஷ்மணன் இடத்துலையும் சீதை இடத்துலையும் சொல்றார், லக்ஷ்மணா, சித்திரக்கூடத்துல இருந்தால் எனக்கு ரொம்ப பரதனுடைய நினைவு ரொம்ப என்னை வந்து சிரமப்படுத்துறது, அதனால நம்ம இங்கேயே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்ல, உடனே லக்ஷ்மண ஆழ்வாரும் சீதையும் ராமச்சந்திர பிரபுவோட சித்திரக்கூடத்திலேருந்து கிளம்புறார். கிளம்பி மேற்கொண்டு இன்னும் உள்ள பிரவேசம் பண்றா, காட்டுக்குள்ள பிரவேசம் பண்றா. போற வழியில அத்ரி அனசூயா அவர்களுடைய ஆசிரமம் இருக்கு. அத்ரி அனசூயா, அத்ரி மகரிஷி அவருடைய மனைவியான அனசூயா அவர்கள் இருக்கக்கூடிய ஆசிரமத்துக்கு போறா. அனசூயை பேர்பட்டவள் அப்படின்னுட்டா ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்றா, அனசூயாம் மகாபாகாம் தாபசீம் தர்மச்சாரிணீம் பிரதிகிருஹீஸ்வ வைதேகீம் அப்ரவீத் ரிஷி சப்தமஹா. பேர்பட்ட பதிவிரதையா அனசூயா தேவி. இந்த அனசூயா தேவி ரொம்ப வயசானவள். ரொம்ப நாள் இந்த இடத்துல அவள் இருந்துட்டு இருக்கா, இந்த ஆசிரமத்தை அமைச்சுட்டு அவள் இருந்துட்டு இருக்கா. அத்ரி மகரிஷி ராமச்சந்திர பிரபு லக்ஷ்மண ஆழ்வார் சீதையை வரவேற்கிறார். ரொம்ப சந்தோஷப்படுறார். சொல்றார் ராமச்சந்திர பிரபு இடத்துல, அனசூயா தேவியை போய் பாருங்கோ, உள்ள இருக்கா, போய் தரிசனம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றார். அவர் சொல்றார், அனசூயனுடைய பெருமையை சொல்லணும் இல்லையா, பேர்பட்டவள்ங்கிறத சொல்லணும் இல்லையா. சொல்றார், அனசூய ஒரு சமயம் நாட்டுல மழையே பெய்யாத பல வருஷங்கள் இருந்தபோது இந்த அனசூயா தேவி தன்னுடைய தபோ மகிமையினால நிறைய வரவழைச்சு கொடுத்தாள், எல்லா இடத்தையும் சுபிட்சமாக பண்ணினாள் அப்படின்னு அனசூயனுடைய பெருமை. அப்பேற்பட்ட பதிவிரதையா இருக்கிறதுனாலேயே அவளுடைய தபசுக்கு வசப்பட்டு வருண பகவான் மழை பெய்வித்தார் அப்படிங்கிறத சொல்றார். அனசூயாவை போய் ராமச்சந்திர பிரபு லக்ஷ்மண ஆழ்வார் சீதை போய் தரிசனம் பண்றா. சீதை போய் நமஸ்காரம் பண்ணிக்கிறா. சீதையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா அனசூயா தேவி. உடனே சொல்றா, சீதையை பார்த்து, அம்மா, நீ எப்பேற்பட்ட ஒரு பதிவிரதா, எப்பேற்பட்ட ஒரு சமத்து குழந்தையா நீ இருக்க. நீ வந்து நானும் 100 வயசுக்கிட்ட ஆக போகுது எனக்கு, நீயும் ரொம்ப சின்ன குழந்தை, இதுதான் உனக்கு கல்யாணம் ஆகி இருக்கு. ஆனா நீ ஆதிக்காரரோட நீ காட்டுக்கு வந்துட்டியே, நீயோ ஜனக மகாராஜனுக்கு பிறந்து அப்படி ஒரு சௌக்கியங்களை அனுபவிச்சு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு இடத்துல வாக்கப்பட்டிருக்க. வேற அயோத்தியில தசரத சக்கரவர்த்திக்கு மாட்டு பெண்ணா நீ வந்திருக்க, எல்லா சௌக்கியங்களையும் அனுபவிச்சிருக்க, உனக்கு குறைங்கிறதே கிடையாது. அப்படி இருக்க ராமச்சந்திர பிரபு பித்ருவாக்கிய பரிபாலனார்த்தம் காட்டுக்கு கிளம்புறார் அப்படின்னதும்
நீயும் அத்தனை சுகங்களையும் தியாகம் பண்ணிட்டு அவரோட வந்திருக்கியேம்மா, உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு அனசூயா தேவி சொல்றா. ஒரு பதிவிரதைக்கு எது அழகு தெரியுமா? தன்னுடைய கணவனோட இருக்கிறது தான் அவளுக்கு அழகு. அந்த கணவன் எப்பேற்பட்ட ஸ்திதியில இருந்தாலும், அந்த கணவன் ரோகியா இருந்தாலும், அதாவது நோய்வாய்ப்பட்டவனாக இருந்தாலும் சரி, இல்லை நடத்தை சரியில்லாதவனாக இருந்தாலும் சரி, இல்லை தனிகனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் ஒரு பதிக்கு ஒரு மனைவிக்கு என்னன்னா அவளுடைய பர்த்தாவே பூஷணம் அப்படிங்கிறதுனால, நீ இப்படி பாட்டுக்கும் ராமச்சந்திர பிரபுவோட உன்னுடைய சௌக்கியங்களெல்லாம் தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கியே, உன்னை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்குமா அப்படின்னு சொல்றா. இந்த இடத்துல ராமாயணத்துல நகரஸ்தோ வனஸ்தோமா பாபோ வா யதிவா அசுபஹா யாசாம் ஸ்திரீனாம் பிரியோ பர்த்தா தாசாம் லோகோ மகோதயாஹ துஷீலஹ காமவிருத்தோ வா தனைர்வா பரிவர்ஜிதா. ஏன்னா ஸ்ரீமத் பாகவதத்திலையும் பகவான் கண்ணன் தன் வாயினாலேயே கோபிகைகளிடத்துல இந்த விஷயத்தை தான் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னுட்டா, துஷீலோ துர்பகோ ரோகி அதனோபிவா பர்த்து சுசூஷணம் ஸ்ரீனாம் கரோ தர்மோ ஹெமாயா அப்படிங்கிறார். ஒரு மனைவிக்கு தன் கணவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும், அவன் நல்லவனோ கெட்டவனோ எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் அவனை விட்டு விலகாத அவனுக்கு கைங்கரியம் பண்றவள் தான் உத்தம பத்தினி அப்படிங்கிறத பகவானும் ஸ்ரீமத் பாகவதத்துல தன் வாயினாலேயே சொல்றாரு இல்லையா? அதைத்தான் அனசூயா தேவியும் இங்க சீதையின் இடத்துல சொல்றா. உடனே சீதை அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. நான் என்ன ரொம்ப வயசானவா, நமக்குலாம் அட்வைஸ் பண்ண வந்துட்டா பாருங்கலாம் நினைச்சுக்கலையா சீத்தம்மா. ரொம்ப சமத்து குழந்தை இல்லையா சீதை? உடனே சொல்றா, அம்மாம்மா எங்கள் அம்மாவும் எனக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கா, எங்கள் மாமியாரும் எனக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கா, பர்த்தாவை அனுசரித்து நடக்கணுங்கிறத எனக்கு சொல்லி கொடுத்துருக்காமா அப்படின்னு சீதை சொல்றா. மேலும் கிம் புனர்யோ குணஸ்லாக்யா சானுக்ரோஷோ ஜிதேந்திரியா ஸ்திரானுராகோ தர்மாத்மா மாத்ருவத் பித்ருவத் பிரியா யாம் விருத்திம் வர்த்ததே ராமः கௌசல்யாயாம் மகாபலः தாமேவ நிருபநாரீணாம் அந்யாசாம் அபிவர்த்ததே. சொல்றா சீதை, ஒரு மனைவிக்கு கணவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் அவனை அனுசரித்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணி அவனோட இருக்கணுங்கிறது தான் உத்தமம்னு நீங்க சொன்னேன். ஆனா எனக்கு அமைஞ்ச கணவரோ எப்பேற்பட்டவர்னா குணஸ்லாக்யா, குணபூர்ணனா இருக்க. ராமர் அப்படின்னுட்டாலே குணவான் அப்படிங்கிறது தானே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? நம்ம சம்ஷேப ராமாயணம் முதல்ல எடுத்ததுமே ஆரம்பிச்சதுமே தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாம்பிதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகே முனிபுங்கவம் கோல்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் அஷ்டவீரியவான் கேட்கிறார். இப்போ இருக்கக்கூடிய லோகத்துல எல்லா ஆத்ம குணங்களும் பொருந்தின ஒரு மனுஷன் நீங்க சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போது ராமருடைய குணங்களை எடுத்து சொல்லி, ராமர் அப்படி இருந்தார்னு ராமருடைய குணங்களையே தானே நமக்கு ஒரு இடத்துலையும் ராமாயணத்துல பேசப்படுறது. அதனால சீதை சொல்றா, எனக்கு அப்பேற்பட்ட குணங்கள், மகாகுணங்கள், கையான குணங்கள் பொருந்தியவரே எனக்கு கணவராக வந்திருக்கார். மேலும் அவர் என்னன்னா, அவரை கல்யாணம் பண்ணிட்ட நாள்லேருந்து எனக்கு ஒரு நாள் கூட எங்கள் அம்மா அப்பா அது போகணும், அங்கே போய் இருக்கணுங்கிற எண்ணமே வந்ததில்லை. ஏன்னா அவர் எனக்கு அம்மாவாகவும் இருக்கார், அப்பாவாகவும் இருக்கார், குருவாகவும் இருக்கார், எனக்கு ஆச்சாரியனாகவும் இருக்கார், எனக்கு தோழனாகவும் இருக்கார், எனக்கு சகலமாகவும் இருக்கார், தோழியாகவும் இருக்கார். எல்லாமாவும் அவரே இருக்கிறதுனால எனக்கு எங்காத்துக்கு போய் இருக்கணும், எங்கள் அம்மா அப்பாவை போய் பார்க்கணுங்கிற எண்ணமே வரதில்லை. அது கல்யாணம் ஆன புதுசுல இல்லை, இன்னி பரியந்தம் என்னை அப்படிதான் பார்த்துக்கிறாருன்னா. மேலும் அவர் அப்பேற்பட்ட ஒரு குணவானா இருக்கிறதுனாலேயே அவர் மற்ற ஸ்திரீகளை தான் எப்படி பார்க்கிறாருன்னா, எங்க கௌசல்யா அம்மா எப்படியோ அது மாதிரி எல்லாரையும் மாத்திருவது பார்க்கிறார். எல்லாரையும் தன்னுடைய அம்மாவாவே அவர் பாவிக்கிறார். அப்படி ஒரு ஆத்துக்காரர் எனக்கு கிடைச்சிருக்கும் போது எனக்கு என்ன கவலை, நான் நாட்டுக்கு வரல என்ன ஆச்சரியம் இருக்கு அப்படின்னு சீதம்மா அனசூயை இடத்துல சொல்றாங்க.
இதை கேட்ட அனசூயா ரொம்ப சந்தோஷப்படுறா. உடனே அனசூயா தேவி சொல்றா, மயா தத்தமிதம் சீதே தமகாத்ராணி சோபயேத் அனுரூபம் அசங்கிருஷ்டம் நித்யமேவ பவிஷ்யதி அங்கராகேன திவ்யேன லிப்தாங்கி ஜனகாத்மஜே சோபயிஷ்யாமி பக்தாரம் யதா ஸ்ரீர் விஷ்ணுமவ்யயம். அனசூய தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள் நகைகள் எல்லாம் சீதைக்கு அணிவிச்சு சீதையை அழகு பார்க்குறாளாம். பார்த்துட்டு சொல்கிறாளாம், இந்த ஆபரணங்கள் எல்லாம் நீ போட்டுக்கோமா, இது உனக்கு ரொம்ப போட்டுக்கிறதுக்கும் ஹிதமாக இருக்கும், உனக்கு உடுத்தாது, உனக்கு நன்னாவும் இருக்கும் இது போட்டுக்கிறதுக்கு, அதனால நீ எப்பவும் இந்த ஆபரணங்களை தரிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறா. மேலும் அனசூயா தேவி கேட்குறாளாம் சீதையை பார்த்து, நான் உன்னுடைய கல்யாணத்துக்கு வந்ததில்லை, உன்னுடைய கல்யாணம் எப்படி நடந்ததுங்கிறத எனக்கு சொல்கிறையா அப்படின்னு கேட்டதும் சீதைக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். தன்னுடைய கல்யாணத்தை அனசூயா தேவி இடத்துல சொல்றா ராமச்சந்திர பிரபு லக்ஷ்மண ஆழ்வாரோட விஸ்வாமித்திரரோடையும் வந்தார், மிதிலைக்கு வந்தார். எங்க அப்பா ஒரு சுயம்பரம் ஏற்பாடு பண்ணியிருந்தார். சிவதனுஷை யார் பங்கம் பண்றாளோ அவளுக்கு தான் என்னை கொடுப்பேன்னு சொல்லி அப்பா ஒரு சுயம்பரம் ஏற்பாடு பண்ணியிருக்கா. பல தேசத்து ராஜாக்கள்லாம் வந்திருந்தா. ராமச்சந்திர பிரபுவும் வந்தார். அவர் அப்படி மிதிலாக்குள்ள வரும்போது நான் என்னுடைய தோழிகளோட பந்து விளையாடிட்டு இருந்தேன். அந்த பந்து எடுக்கிற வியாஜத்தில் நான் என்னுடைய உப்பரிகையிலேருந்து ராமச்சந்திர பிரபு வரும்போது பார்த்தேன். என்னுடைய மனசு அவரிடத்துலையே போயிடுத்துமா, அவரும் என்னை பார்த்தார், அவருக்கும் என்னிடத்துலையே மனசு வந்துடுத்தோன்னு எனக்கு தோணித்து. நான் இவரே எனக்கு கணவராக வரணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டேன். ராமச்சந்திர பிரபு வந்தார், ரொம்ப அழகா சிவ தனுஷை எடுத்து பிங்கம் பண்ணினார். உடனே நான் மாலையிடத்துக்கு ஓடி வந்தேன். அப்போது ராமச்சந்திர பிரபு சொன்னார், என்னுடைய அப்பா அம்மா நம்ம முறைப்படி நமக்கு கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து தசரத சக்கரவர்த்தியோ எல்லாரும் பெரியவாள்லாம் வசிஷ்டர் வாமதேவர் எல்லாருமாக எங்களுடைய கல்யாணம் நடந்தது. எங்கள் கல்யாணத்தோட எங்களுடைய மச்சினருக்கும், அதாவது லக்ஷ்மண ஆழ்வார், பரதாழ்வார், சத்ருக்னன் வாழ்க்கலாமும் சேர்ந்து எங்கள் 4 பேருக்கும் திருமணம் நடந்தது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அனசூயா தேவி இடத்துல சொன்ன. அத்ரியும் அனசூயாவும் ராமச்சந்திர பிரபு லக்ஷ்மண ஆழ்வார் சீதையை ஆசீர்வாதம் பண்ண அவர்கள் மேற்கொண்டு வனவாசத்தில் பிரவேசம் பண்ண ஆரம்பித்தா. இப்போ எங்கே போகிறார் ராமச்சந்திர பிரபு அப்படின்னுட்டா, அத்ரி அனசூயாவை தரிசனம் பண்ணிட்டு தண்டகாரண்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே பிரவேசம் பண்ண போகிறார். இடத்துல வால்மீகி ரிஷி ஆரம்பிக்கிறார், பிரவேஷ்யது மகாரண்யம் தண்டகாரண்யம் ஆத்மவானே ராமோ ததர்ஷதுர்தர்ஷா தாபசாஸ்ரம மண்டலம். பிரவேஷ்யது மகாரண்யம். மகாரண்யம் அப்படின்னுட்டாலே பெரிய அடர்ந்த காடு, அதனுடைய எல்லை எங்கனே தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய அடர்ந்த காட்டுக்குள்ள ராமச்சந்திர பிரபு லக்ஷ்மண ஆழ்வாரோடையும் சீதம்மாவோடையும் பிரவேசம் பண்றார். இந்த இடத்துல ஒரு பதம் போடுறார் வால்மீகி பகவான், ஆத்மவான் அப்படின்னு போடுறார். ஏன் அப்படின்னுட்டா, ஏற்பட்ட ஒரு காட்டுல எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம தன்னுடைய மனைவியான சீதையையும், இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு, கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு, கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷங்கள் தான் ஆயிருக்கு, சீதையையும் லக்ஷ்மணரையும் அழைச்சிட்டு ராமச்சந்திர பிரபு அந்த காட்டுக்குள்ள பிரவேசம் பண்றார் அப்படின்னுட்டா இப்படி ஒரு தைரியம் இருக்கணும் இல்லையா அவருக்கு. அதுதான் தான் சொல்றார் ஆத்மவான். ஆத்மவான் அப்படின்னுட்டா காட்டுக்குள்ள போனா பெரிய பெரிய மிருகங்கள் இருக்கும், நமக்கு வினோதமான பட்சிகள் இருக்கும், வினோதமான மிருகங்கள் இருக்கும், நிறையா பூச்சிகள் இருக்கும், விஷ ஜந்துக்கள்லாம் இருக்கும். எது எப்படி இருக்கும் என்னன்னு நமக்கு எதுவுமே தெரியாது. அப்பேற்பட்ட காட்டுக்குள்ளே வரும்போது நமக்கு சுகம் துக்கம் என்ன வேணால் நமக்கு வரலாம். அது எல்லாத்தையும் சமமாக பாவித்து அது எது வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனோபக்குவம் ராமச்சந்திர பிரபுவிடத்தில் இருக்கிறதுனால இந்த இடத்துல வால்மீகி பகவான் ஆத்மவான் அப்படிங்கிற பதத்தை போடுறார். இப்படி ராமச்சந்திர பிரபு தண்டகாரண்யத்துக்குள்ள பிரவேசம் பண்ணும்போது நிறையா அந்த அரண்யத்துக்குள்ள அந்த காட்டுக்குள்ள ரிஷிகளுடைய ஆசிரமம் அங்கங்கே இருக்குது. ரிஷிகள்லாம் பொதுவாக காட்டில் நிறையா அங்கங்கே தபஸ் பண்ணுவா இல்லையா, ஏகாந்தமாக இருந்து தபஸ் பண்ணணும்னு நினைப்பா. ஆனால் அந்த ரிஷிகள்லாம் ஒரு கூட்டமாக தான் இருப்பா இந்த மாதிரி காட்டில். ஏன்னா தனியாக ஏகாந்தமாக இருக்கிறத விட கூட்டமாக அங்கங்கே ஒரே இடத்துல கேதர் ஆகாமல் ஒரு கிலோமீட்டர் தள்ளி அங்கங்கே குடில் போட்டுட்டு அவள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த ரிஷிகள் எல்லாம் இந்த ராமச்சந்திர பிரபு வரதை பார்க்குறா.
அவளுக்கு ஒரே ஆச்சரியம். திவ்ய ஞானோபகன்னாஸ்தே ராமம் திருஷ்ட்வா மஹர்ஷயः அபிஜக்முஸ்ததா ப்ரீதா வைதேகீம் ச யசஸ்வினி. ஏன்னா எதுக்காக காட்டில் வந்து ரிஷிகள் தபஸ் பண்றா? பகவானை சாட்சாத்காரம் பண்ணணுங்கிறது தானே அவனுடைய நோக்கம். அதனால கண்ணு மூடிட்டு எந்த பகவானை சாட்சாத்காரம் பண்ணணும்னு தபஸ் பண்ணிட்டு இருந்தாலோ அந்த பிரபுவே இப்ப கண்ணுக்கு எதிர்க்க வந்து நிற்கும்போது அவளுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியம், ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறான் அந்த ரிஷிகள் எல்லாம். உடனே அந்த ரிஷிகள் ராமச்சந்திர பிரபுவை பார்த்து சொல்றா, தர்மபாலோ ஜனஸ்யாஸ்ய சரண்யஸ்ச மகாயசாஹ பூஜனீயஸ்ச மான்யஸ்ச ராஜா தண்டதரோ குரு நகரஸ்தோ மனஸ்தோ வா த்வம் நோ ராஜா ஜனேஸ்வரஹ. நகரமாக இருந்தாலும், அதாவது அயோத்தி நகரமாக இருந்தாலும் காடாக இருந்தாலும் நீங்கள் தான் ராஜா, எங்க எல்லாருக்கும் நீங்கள் தான் ராஜா. ராஜாவாக இருக்கக்கூடியவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா தர்மத்தில் இருக்கணும், தர்மத்தை ரட்சிக்கக்கூடியவராக இருக்கணும், ஜனங்களை எப்பொழுதும் தர்மத்தில் இருக்கும்படி செய்யணும். இதுதான் ராஜாவினுடைய வேலை இல்லையா? மேலும் என்ன அப்படின்னுட்டா, ராஜாவை வந்து யார் சரணாகதி பண்றாளோ, சரண்டர் பண்றாளோ அவளை காப்பாற்றக்கூடிய யோகியதை ஒரு ராஜாவுக்கு இருக்கணும். பூஜிக்கத்தக்கவராக இருக்கணும். ராஜாவுக்கிட்ட இவ்வளோ குட் குவாலிட்டிஸ்லாம் இருந்தால் தான் அவனை ராஜானே ஏற்றுப்பா ஜனங்கள். அதெல்லாம் என்னன்னா, இப்போ நம்ம பேசுறதெல்லாம் ராமர் காலத்தில் அப்படி ஒரு குட் குவாலிட்டிஸோடலாம் இருந்தாலாம் எல்லா ராஜாக்களும். அதை ரிஷிகள் இந்த இடத்துல சொல்றா, தர்மபாலோ ஜனஸ்யாஸ்ய சரண்யஸ்ச மகாயசாஹ பூஜனீயஸ்ச மான்யஸ்ச ராஜா தண்டதரோ குரு. அதனால இப்பேற்பட்ட குட் குவாலிட்டிஸ்லாம் யாரிடத்துல இருக்கோ அவளே ராஜா. அப்பேற்பட்ட ஒரு ஆத்ம குணங்கள், அப்பேற்பட்ட ஒரு சத்புருஷரா நீங்க இருக்கிறதுனால நீங்களே தான் எங்களுக்கு ராஜா. யஸ்வதண்டாவயம் ராஜன்னே ஜிதக்ரோதா ஜிதேந்திரியாஹ ரக்ஷணீயாஸ்த்வயா சஸ்வதே கர்ப்பபூதாஸ்தபோதனாஹ. அதனால எங்களெல்லாம் ரட்சிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு ராமா. ஏன் அப்படின்னுட்டா, நாங்கள்லாம் ஜிதக்ரோதர்கள், ஜிதேந்திரியர்கள், நாங்கள்லாம் கோபத்தை ஜெயித்தவர்கள், இந்திரியங்களை ஜெயித்தவர்கள். அதனால எங்களை வந்து இந்த காட்டுல எந்த மிருகங்களோ இல்லை ராட்சசர்களோ இல்லை விஷ ஜந்துக்களோ வந்து ஹிம்சை பண்ணினாலும் நாங்கள் திருப்பி அதை பற்றி எதுவும் பண்ண மாட்டோம். ஏன்னா நாங்கள்லாம் கோபத்தை ஜெயிச்சவா, இந்திரியங்களை ஜெயிச்சவா. அதனால நாங்கள் எதா இருந்தாலும் பொறுத்துக்கக்கூடியவர்கள். அதனால எங்களை ரட்சிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஏன் அப்படின்ட்டா, ஒரு கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை ரட்சிக்க வேண்டியது ஒரு தாயாருடைய பொறுப்பு இல்லையா? அதை சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. எப்போ கர்ப்பத்தில் ஒரு குழந்தை உண்டாயிடுதோ அந்த கர்ப்பம் வெளியில வர வரைக்கும் தாயார் எப்படி அதை பார்த்து ரட்சிப்பாளோ அதுபோல எங்களை ரட்சிக்க வேண்டியது நம்முடைய கடமை ராமா அப்படின்னு இந்த ரிஷிகள் எல்லாரும் ராமச்சந்திர பிரபுவை சரணாகதி பண்றா. சரணாகதி பண்ணினது ராமச்சந்திர பிரபு எல்லாருக்கும் அபயம் கொடுத்துட்டு கிளம்புறார். கவலைப்படாதீங்கோ, உங்க எல்லாரையும் நான் ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு தண்டகாரண்யத்துக்குள்ள அந்த காட்டுக்குள்ள பிரவேசம் பண்றார். பிரவேசம் பண்ண அங்க விராதன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் வரான். எப்படி இருக்கான் அப்படின்னுட்டாவும் மழை போல இருக்கான் பார்க்கறதுக்கு. கையில ஒரு சூளத்தை வச்சுட்டு இருக்கான். அந்த சூளத்துல ஏதோ வதம் பண்ணியிருக்கான், ஏதோ ஒரு ஜந்துவை வதம் பண்ணி அதை இந்த சூளத்துல சொருகி வச்சுட்டு இருக்கான். இப்படி வந்து நிற்கிறான். ராமச்சந்திர பிரபு சீதை லக்ஷ்மணர் வந்து இருக்கிற வழியை மறிச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். நின்றுட்டு இருக்கிறதும் பார்க்குறாள் வாழலாம். ஒரு க்ஷணத்துல என்ன பண்ணிடலாம் பார்த்துட்டு இருக்கான். சீதையை தூக்கிட்டு கிளம்பி போயிட்டான், அப்படியே போயிட்டான். முன்னாடியே ராமனும் லக்ஷ்மணரும் துரத்துறா. அவன் மேல பானங்களை எடுத்து வீசறா. பானங்களை எடுத்து சரமாரியா வீச என்ன பண்ணிடலாம், சீதையை கீழே போட்டான். கீழே அவளை இறக்கினான். ராமரையும் லக்ஷ்மணரையும் தூக்கிட்டு கிளம்பி போயிட்டான். சீதை இங்க ராமா லக்ஷ்மணான்னு கத்த ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. ஒரு க்ஷணம் ராமர் வந்து ரொம்ப பயந்து போயிடுறார். லக்ஷ்மண ஆழ்வார் சொல்றார், அண்ணா எதுக்காக பயப்படணும்? நம்ம கையில கோதண்டம் இருக்கு, ஆயுதம் இருக்கும்போது நம்ம எதுக்காக பயப்படணும்? இவனுடைய கையை நம்ம வெட்டுவோம், நம்ம இடத்துல இருக்கிற கத்தியை வச்சுன்னு இவனுடைய கையை வெட்டுவோம்னு சொல்லி அவனுடைய கையை வெட்டி அவனை கீழே சாட்சி விடுறான். சாட்சி அவனுடைய மாறுல ராமச்சந்திர பிரபு தன்னுடைய சரணங்களை வைக்க அவனுக்கு ஒரு திவ்ய ஞானம் உண்டாயிடும். பிரபுவனுடைய சரணம் பட்டதும் அவனுடைய சாபம் நீங்கி அவனுக்கு திவ்ய ஞானம் ஏற்படுது.
உடனே விராதன் சொல்றான், கௌசல்யா சுப்ரஜாதாத ராமஸ்த்வம் விதிதோ மயா வைதேகி ச மகாபாகா லக்ஷ்மணஸ்ச மகாயசாः அபிஷாபாதஹம் கோரம் பிரவிஷ்டோ ராட்சசீந்தம் தும்புருர்நாம கந்தர்வா சப்தோ வைஷ்ரவனேனஹி. சொல்றான், அப்பா நீங்கள் தான் ராமச்சந்திர பிரபுன்னு நினைக்கிறேன், சீதையோடையும் லக்ஷ்மணரோடையும் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு குபேரனுடைய சாபத்தினால நான் இப்படி நரமாம்சம் சாப்பிடக்கூடிய ஒரு ராட்சசனா ஆயிட்டேன். குபேரன் இடத்துல போய் நான் வம்பு பண்ணினேன், என்னை குபேரன் சாபம் கொடுத்துட்டார், நீ நரமாம்சம் சாப்பிடக்கூடிய ராட்சசனா போனு. நான் ஒரிஜினலாக என்னுடைய நேம் என்னன்னா, நான் ஒரு தும்புரு கந்தர்வன். நான் குபேரனுடைய சாபத்தினால இப்படி ஆனேன். நான் உடனே குபேரன் இடத்துல கேட்டேன், இதுக்கு என்ன விமோச்சனம்னு கேட்க, யதாதா சரதி ராமஹா த்வாம் வதிஷ்யதி சம்யுகே ததா பிரகிருதிமாபன்னோ பவான் ஸ்வர்க்கம் கமிஷ்யதி. எப்ப ராமச்சந்திர பிரபு உன்னை வதம் பண்றாரோ அப்போ உனக்கு சாப விமோச்சனம்னு சொல்ல, இப்ப எனக்கு உங்களுடைய திருவடியின் மேல பட்டதும் எனக்கு அந்த பழைய ஞாபகங்கள் வருது. அநேகமா நீங்க தான் அந்த குபேரன் சொன்ன ராமச்சந்திர பிரபுன்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு என்னுடைய சாபத்திலேருந்து நான் நீங்க பெற்றேன் அப்படின்னு சொல்லி அவன் தன்னை ஆத்ம சமர்ப்பணம் ராமச்சந்திர பிரபுன்னு இடத்துல பண்ண, ராமச்சந்திர பிரபு அவனை ராமரும் லக்ஷ்மணருமா சேர்ந்து அவனை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி அவனை ஒரு குழி தோண்டி புதைக்கிறான். ஏன்னா அவனை மற்ற எந்த ஒரு வியாஜத்தினாலையும் வதம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அவனுடைய சரீரத்தை துண்டமாக வெட்டி அவனை ஒரு குழியில போட்டு புதைக்க, அவன் தன்னுடைய திவ்ய சரீரத்தை எடுத்துட்டு ராமச்சந்திர பிரபுவையும் லக்ஷ்மண ஆழ்வாரையும் சீதையையும் நமஸ்காரம் பண்ணிட்டு தன்னுடைய லோகத்துக்கு கிளம்பினான் அப்படின்னு விராதனுக்கு இந்த இடத்துல மோட்சத்தை கொடுக்கிறார் ராமர். மேற்கொண்டு தண்டகாரண்யத்தில் பிரவேசம் பண்ண சரபங்கர் அப்படிங்கிற ஒரு ரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு போறார். இந்த சரபங்கர் ரிஷி எப்பேற்பட்டவர் அப்படின்னுட்டா, தபஸ்வினா அப்படி ஒரு தபஸ்வி. தன்னுடைய தப்போ மகிமையினால மேல இருக்கக்கூடிய 7 லோகங்களையும் அவர் சம்பாதிச்சு வச்சுட்டார். தன்னுடைய கைக்குள்ள வச்சுருக்கார் தப்போ வலிமையினால. ஆனா எந்த லோகத்துக்கும் அவர் போகணும்னு ஆசையும் படல. அவர் பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கார் தபஸ் பண்ணிட்டு. ஆனா அவருடைய தபஸ்ல ரொம்ப மெச்சின இந்திரன் என்ன பண்ணினா, அவரை தன்னுடைய லோகத்துக்கு அழிச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு தன்னுடைய விமானத்துல கிளம்பி வரான். கீழே இறங்குறான். அப்போ சரபங்கரன் கூட இந்திரன் இருக்கிறத ராமச்சந்திர பிரபு பார்க்குறார். அப்போ சொல்றார் லக்ஷ்மணர் இடத்துல, லக்ஷ்மணா இப்போ நம்ம உள்ள போனோம்னா காரியம் கெட்டு போயிடும். ஏன் அப்படின்னுட்டா, இந்திரனுக்கு நம்ம போனோம்னா யாருன்னு தெரிஞ்சு போயிடும். தெரிஞ்சதும் அவன் உடனே நம்மளை நமஸ்காரம் பண்ணுவான். அப்போ சரபங்கர் எதுக்காக இவ்வளோ தபஸ் பண்ணினாருங்கிறது வீணா போயிடும். அதனால இந்திரன் என்ன பண்றாங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம பொறுமையா இந்திரன் கிளம்பினதுக்கு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்ல, இந்திரனும் சரபங்கர் இடத்துல சொல்றான், உங்களுடைய தபஸ் அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்ததா இருக்கு. நீங்கள் நம்மளுடைய லோகத்துல இந்திரலோகத்துல என்னோட இருக்கணும், நீங்கள் பூஜைக்கு தகுந்தவர் அப்படின்னு சொல்லி இந்திரன் தன்னுடைய லோகத்துக்கு சரபங்கரை கூப்பிட, சரபங்கர் சொல்றா, அப்பா நான் எந்த லோகத்துக்கும் வரத்துக்கு விருப்பம் இல்லை எனக்கு அப்படிங்கிறத வினயத்தோட சொல்றார். ஏன் அப்படின்னுட்டா, இந்த தபஸ்லாம் எதுக்காக பண்ணினார், யாருக்காக பண்ணினார் அப்படின்னுட்டா, ஸ்வனுஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்திகி ஹரிதோஷம். பகவான் சந்தோஷப்படணும். பகவான் சந்தோஷப்படுறதுக்காகத்தான் இத்தனை விஷயங்களை தவிர்த்து இந்திரனோட போனால் கொஞ்ச நாள் அந்த தபஸினுடைய பலன் இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கலாம். திரும்பவும் க்ஷீணே புண்ணியே மத்தியலோகம் விஷந்தின்னு இந்த பூமிக்கு தான் வந்தாகணும். அதுக்காக இவர் அந்த தபஸை பண்ணலை. இவர் இந்திரலோகத்தை சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இவருக்கு கிடையாது. அதனால இந்திரன் இடத்துல அப்படி விண்ணப்பிச்சுக்க, இந்திரன் அவருக்கு நமஸ்காரத்தை பண்ணிட்டு கிளம்பி போயிடுறான். ராமச்சந்திர பிரபுவும் லக்ஷ்மண ஆழ்வாரும் சீதையும் இப்போ சரபங்கரை தரிசனம் பண்ண சரபங்கர் ரொம்ப சந்தோஷப்படுறார். ராமச்சந்திர பிரபுவும் சந்தோஷப்படுறார். இப்பேற்பட்ட தபஸ்வியா இருக்கேனே நீங்க, உங்களுடைய தபஸை நீங்க எதுக்காகவும் நீங்க கொடுக்காம பகவானுக்காக நீங்க வச்சுட்டு இருந்தது எனக்கு அப்பேற்பட்ட ஒரு பிரீத்தியை கொடுக்கறது அப்படின்னு ராமச்சந்திர பிரபு சொல்ல, சரபங்கர் ரொம்ப சந்தோஷப்பட்டு யாருக்காக தபஸ் பண்ணினாரோ அவரே இப்ப கண் முன்னாடி நிற்கிறார். அதனால அவர்கிட்ட சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி தன்னுடைய தபஸெல்லாம் அந்த ராமச்சந்திர பிரபுவின் இடத்துல அர்ப்பணம் பண்ணிட்டு சரபங்கர் அக்னியை மூட்டி தன்னுடைய லோகத்துக்கு
கிளம்பினார் அப்படின்னு சரவங்கருக்கும் அந்த இடத்துல மோட்சம் கொடுத்துட்டு ராமச்சந்திர பிரபு மேற்கொண்டு பிரயாணம் பண்ண தொடங்குறார். பிரயாணம் பண்ணும்போது நிறைய ரிஷிகளுடைய ஆசிரமங்கள்லாம் வரும். ஒரு ரிஷிகள்லாம் பார்க்குறா ராமச்சந்திர பிரபுவை பார்த்துட்டு, நீங்கள் நம்ம ஆத்துல வந்து தங்கணும், நம்மளுடைய குடியில் வந்து தங்கணும், எங்களோட வந்து இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் விண்ணப்பிச்சுக்க ஒவ்வொரு ரிஷியினுடைய ஆசிரமத்திலையும் ராமச்சந்திர பிரபு தங்கிட்டே வரார். ஒரு ரிஷியினுடைய ஆசிரமத்தில் ஒரு நாள் தங்குறார், சில ரிஷியினுடைய ஆசிரமத்தில் 1 மாதம் தங்குறார், சில ரிஷிகளுடைய ஆசிரமத்தில் வந்து 3 மாதம் இருக்கார், சில ரிஷியினுடைய ஆசிரமத்தில் 6 மாதம் இருக்கார். இப்படி அங்கங்கே இருந்துட்டு போக இந்த ரிஷிகள்லாம் சொல்றா, ஸ்வண்ணாதோ அநாதவது ராமா ராட்சசைர் ஹன்யதே விஷம் ஏகி பஷ்ய ஷரீராணி முனீனாம் பாவிகாத்மனாம். சொல்றா, ஸ்வண்ணாதோ நீதான் எங்களுக்கெல்லாம் நாதன். ஏன்னா நாங்களாம் அநாதவது, நாங்களாம் அநாதைகள். யாரை நம்பி இந்த காட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டா உன்னை நம்பி தான் வந்திருக்கோம், உன்னை மட்டுமே நம்பி வந்திருக்கோம். அதனால நீதான் இந்த லோகத்துக்கே நாதன், எங்களுக்கும் நாதன். அதனால எங்களை ரட்சிக்க வேண்டியது உன்னுடைய கடமை ராமா, நீதான் எங்களை ரட்சிக்கணும். ஏஹி பஷ்ய ஷரீராணி, பாத்தியா ராமா, ஒரு பெரிய எலும்பு குவியலே கிடக்கு, இதெல்லாம் ரிஷிகளுடைய சரீரத்தில் இருக்க எலும்புகள் ராமா. இந்த தண்டகாரண்யத்தில் நிறைய ராட்சசர்கள் இருக்கா, நரமாம்சம் சாப்பிடக்கூடிய ராட்சசர்கள்லாம் வந்து அப்பப்போ எங்களை தபஸை கலைச்சு எங்களை எடுத்துட்டு போய் சாப்பிட்டுட்டு எங்களுடைய எலும்பு துண்டங்களெல்லாம் இப்படி போட்டுடுறா. அப்படி ரிஷிகளை சாப்பிட்ட எலும்பு துண்டங்கள் தான் இங்கே கிடக்குறாமா. பாரு, ஏஹி பஷ்ய ஷரீராணி. அதனால பரிபாலயனோ ராமா பத்யமானான் நிஷாச்சரைஹி பராத்வத்தோ கதிர்வீரா பிருத்திவ்யாம் நோபபத்யதே. நீதான் எங்களை ரட்சிக்கணும், உன்னை தவிர்த்து வேற யாரும் எங்களுக்கு சரணாகதி பண்றதுக்கு தகுதி உடையவர்கள் அல்லர் அப்படிங்கிறத ரிஷிகள்லாம் சொல்ல நிறைய ராமச்சந்திர பிரபு நினைக்கிறாராம். சொல்ற ரிஷிகள் இடத்துல நைவமர்ஹதமாம் பக்தும் ஆக்ஞாப்யோகம் தபஸ்வினாம். நீங்க ஏன் அப்படி வந்து நீங்க தான் காப்பாற்றணும்னு சொல்றேன், நீ காப்பாத்துறாமா, எங்களை ரட்சி, இதை பண்ணுன்னு சொல்லு, உங்களுக்காக நான் பண்றேன். ஏன்னா நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் இத்தனை நாளா அப்படின்னுட்டா, கேவலேன ஸ்வகாரியேன பிரவேஷ்டவ்யம் வனம் மயா தஸ்ய மயேன வனேவாசோ பவிஷ்யதி மகாபலஹா. நான் நினைச்சேன் எங்க அப்பாவுடைய ஒரு வாக்குனால்தான் நான் 14 வருஷம் காட்டுக்கு வந்திருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் காட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியறது, இப்ப பேர்பட்ட உங்களை ரிஷிகள் எல்லாருக்கும் அபயம் கொடுக்கணும், உங்களெல்லாம் ரட்சிக்கணுங்கிறதுக்காக தான் என்னை காட்டுக்கு தசரத சக்கரவர்த்தி அனுப்பியிருக்காருன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அதனால கட்டாயம் உங்க எல்லாரையும் நான் ரட்சிப்பேன். ஆர்த்த சப்தம் மாபூர், ஐயோ அப்படிங்கிற சப்தம் ஒருத்தர் வாயிலிருந்து வரக்கூடாது. அதனால அத்தனை பேரையும் உங்களை அனைவரையும் நான் ரட்சிப்பேன் அப்படின்னு ராமச்சந்திர பிரபு அந்த ரிஷிகளுக்கு எல்லாம் அபயம் கொடுக்கிறார். ராட்சசாலிடத்திலேயும் உங்க எல்லாரும் நான் காப்பேன், இந்த ராட்சசர்களை எல்லாரும் உங்களோட அழிப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார் ரிஷிகளுக்கு. ஏன்னா அவளால் தானே வாழ்க்கை ஹிம்சை, அவளால் தானே ரிஷிகளெல்லாம் சாப்பிட்டு அந்த மாம்ச துண்டத்தெல்லாம் சாப்பிட்டு எலும்பு துண்டுகளெல்லாம் போட்டு வச்சிருக்கா. அவளால் நிம்மதியாக தபஸ் பண்ண முடியல இல்லையா? அதனால சொல்றார், அந்த ராட்சசாலெல்லாம் நான் உங்களோட ஒழிப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார் ரிஷிகளுக்கெல்லாம், நியம் கொடுக்குறார். இதை சீதம்மா பார்த்துட்டே இருக்கா. சீதம்மா அப்புறம் ராமச்சந்திர பிரபு இப்படி ரிஷிகள் இடத்துலாம் சொல்லிட்டு இப்படி கிளம்பும் போது சீதம்மா கேட்கிறாங்களாம் ராமச்சந்திர பிரபுவின் இடத்துல, த்ரீயேவவ்யசனான்யத்ர காமஜானி மகந்த்யுதா நித்யாவாக்யம் து பரமம் தஸ்மாத் குருதராபௌ பரதாராவிகமனம் வினா வைரம் ச ரௌத்ரதா. 3 விஷயங்கள் ஒரு மனுஷனுக்கு இருக்கவே கூடாது. என்னென்ன அப்படின்னுட்டா, மித்யா வாக்கியம், பொய் சொல்லுதல் அப்படிங்கிறது கூடவே கூடாது. இன்னொன்று பரதாராபிகமனம், பரஸ்திரீகளை ஹிம்சிக்க கூடாது, அவளிடத்துல கெட்ட எண்ணத்தோட பழகக்கூடாது. அப்புறம் வைரம்ச ரௌத்ரதா, யாரிடத்திலையும் விரோதம் பாராட்டக்கூடாது. இந்த 3 விஷயங்கள் ஒரு மனுஷனுக்கு கட்டாயம் இருக்கவே கூடாது. அப்படி யார் இடத்துல இந்த 3ம் இல்லையோ அவர்களே உத்தம
புருஷர்கள் அப்படிங்கிறத சீத்தை சொல்லிட்டு சொல்றா, மனஸ்யாபி ததா ராமா ந சைதது வித்யதே க்வசித் ஸ்வதார நிரதச்சைவ நித்யமேவ கிருபாத்மஜா. உங்களிடத்துல முதல் 2 விஷயம் கண்டிப்பா கிடையாது, எனக்கு அது தெரியும். ஒரு நாளும் நீங்க பொய் சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்க சத்தியசந்தர், சத்தியத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் தான் நீங்க இருக்கேங்கிறது எனக்கு தெரியும். இன்னொன்று பரதாராபிகமன், அது உங்கள்கிட்ட கிடையவே கிடையாது. பரஸ்திரி எல்லாரையும் நீங்க எப்படி பார்ப்பேன், கௌசல்யா அம்மாவை போல பார்ப்பேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஒரே ஒரு விஷயம்தான் என் மனசை உறுத்துறது பிரபுவே அப்படிங்கிறா. என்னன்னு கேட்கிறார் ராமச்சந்திர பிரபு. அபராதம் வினாஹந்தும் லோகோ வீரா நமம்ஸ்யதே. உங்களிடத்துல அபராதம் பண்ணாதவர்களை நீங்க ஏன் வதம் பண்றீங்க? உங்களிடத்துல அவ ஏதாவது உங்களை ஹிம்சிச்சாலோ, உங்களிடத்துல ஏதாவது விரோதம் பாராட்டினாலோ, உங்களிடத்துல வந்து அபராதம் பண்ணினாலோ அவளை நீங்க வதம் பண்ணலாமேன்றீங்க. அவ எதுவுமே உங்களை யோசிக்காத போது நீங்க ஏன் அவளை வதம் பண்றீங்க? இந்த ஒரு விஷயம் எனக்கு உறுத்தலா இருக்கு அப்படின்னு சீதம்மா ராமச்சந்திர பிரபுவிடத்துல சொல்ல, அதுக்கு ராமர் சொல்றார், க்ஷத்ரியைஹி தாரியதே சாபோ நாத்ர சப்தோ பவேதிதி தே சார்த்தாரண்யகாரண்யே முனயஹ சம்சிதவ்ரதாஹ. அம்மா சீதே, உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். க்ஷத்ரியைஹி தாரியதே சாபோ. க்ஷத்ரியர்கள் எப்பொழுதும் நாட்டை ரட்சிக்கக்கூடியவர்கள். நாங்களும் க்ஷத்ரியர்கள். எங்களுக்கு தலையாய கடமை என்ன அப்படின்ட்டா, நாட்டில் எந்த மக்கள் யார் ஆபத்தில் இருந்தாலும் அவளை ரட்சிக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. யாரும் ஆத்த சப்தம் மாகு, யாரும் ஐயோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை யார் வாயிலேயும் வரக்கூடாது, யாரும் கஷ்டப்படக்கூடாது. அப்படிங்கிறது தான் க்ஷத்ரியர்கள் அவளை ரட்சிக்க வேண்டியதுதான் க்ஷத்ரியர்களுடைய பொறுப்பு, கடமை. அதனால நான் முனிகளுக்கு இந்த வாக்கை கொடுத்தேன், ரிஷிகளுக்கு இந்த வாக்கை கொடுத்தேன். மேலும் என்ன தெரியுமா சீதே, மாம் சீதே ஸ்வயமாகம்ய சரண்யம் சரணம் கதாஹ. நான் போய் அவள்கிட்ட எதுவும் கேட்கல, ரிஷிகளா வந்து தானே என்னிடத்துல சரணாகதி பண்ணினா, எங்களுக்கு அபயம் கொடுங்கோடு கேட்டா. அப்படி கேட்டவாளுக்கு அபயம் கொடுக்காம நான் எப்படி இருப்பேம்மா? கட்டாயம் அவளுக்கு அபயம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு ராமச்சந்திர பிரபு சொல்றார், அப்யகம் ஜீவிதம் ஜக்யாம் துவாம் வா சீதே ச லக்ஷ்மணா தத பிரதிஜ்ஞா சம்சுத்ய பிராமணேவ்யோ விசேஷதः. உன்னையே இழந்தாலும் இழப்பேன் சீதே, லக்ஷ்மணரை இழந்தாலும் இழப்பேன், என்னையே இழந்தாலும் இழப்பேன், ஆனால் இந்த ரிஷிகள் எல்லோரையும் ரட்சிப்பேன் அப்படின்னு ஒரு விரதத்தை நான் எடுத்துட்டு இருக்கேங்கிறத ராமச்சந்திர பிரபு சொல்றார். இப்ப இவர் சொன்னார் இல்லையா, உன்னையே இழந்தாலும் இழப்பேன்னு இழக்க போறார். கொஞ்ச நாள்ல இப்ப சீதையை இழக்க போறார். என்னையே இழந்தாலும் இழப்பேன்னு சொன்னார் இல்லையா, பிரம்மாஸ்திரத்துல அடிபட்டு கொஞ்ச நேரம் ராமச்சந்திர பிரபுவும் பிரஜை இல்லாம இருக்க போறார். அதுக்கப்புறம் லக்ஷ்மண ஆழ்வாரையும், லக்ஷ்மணனையும் இழந்தாலும் இழப்பேன்னு சொன்னார் இல்லையா, லக்ஷ்மண ஆழ்வாரையும் மயக்கம் அடைந்து யுத்தத்துல கடக்க போறார். அப்ப அவரையும் பின்னாடி ஹனுமார் தான் இவரெல்லாம் ரட்சிக்க போறார் அப்படிங்கிறது 3 சொன்னார் இல்லையா, 3 வார்த்தைகள். உன்னையே இழந்தாலும் இழப்பேன், என்னையே இழந்தாலும் இழப்பேன், லக்ஷ்மணரை இழந்தாலும் இழப்பேன்னு 3மே நடக்க போகுது. ஆனால் ரிஷிகளை ரட்சிப்பேன், நான் கொடுத்த வாக்கு கொடுத்ததுதான் அப்படின்னு சொல்றார். சீதை அதை கேட்டு ரொம்ப சந்தோஷம் தான் ஒரு மனசுக்குள்ள. ஏன்னா அப்படி ஜனங்களை ரட்சிக்கக்கூடியவராக தன்னுடைய பர்த்தா இருக்கார் அப்படிங்கிறத கேட்டு மனசான ரொம்ப பெருமைப்பட்டுகிறார் சீதை, சந்தோஷப்பட்டுகிறா. மேற்கொண்டு இவர்கள் பிரயாணம் பண்றார்கள் பல்வேறு ரிஷிகளுடைய ஆசிரமத்துக்கு. ரிஷிகளுக்கெல்லாம் அபயம் கொடுத்துட்டு இவர் கிளம்புறார். மேற்கொண்டு தண்டகாரண்ய பிரவேசம் பண்ணும்போது அகஸ்தியருடைய ஆசிரமத்துக்கு போறார். அகஸ்தியருடைய ஆசிரமத்துக்கு போகிற வழியில மாண்டகர்ணி அப்படிங்கிற ஒரு ரிஷியினுடைய ஒரு தபஸை பார்க்குறா. அதாவது அந்த ரிஷி எதுக்குள்ள இருக்காருன்னா, ஒரு பஞ்சாப் சரஸ் அப்படிங்கிற ஒரு குளத்துக்குள்ள அந்த ரிஷி தபஸ் பண்ணிட்டு இருக்காராம். அந்த குளத்துல வந்து நிறைய மியூசிக்கல் பாண்டா இருக்கு. அதுக்குள்ள நிறைய இசை வாத்தியங்கள்லாம் கேட்கறது, நிறைய அப்சரஸ்கள்லாம் அதுக்குள்ள இருந்து இசை பாட்டு கச்சேரி எல்லாம் பண்றாளாம். அப்படி அந்த ரிஷி தபஸ் பண்ணிட்டு அந்த குளத்துல இருக்கார், அந்த பஞ்சாப் சரஸ்ல அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டுட்டே அகஸ்தியருடைய ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார். அகஸ்தியர் இவாளை வரவேற்கிறார். இவாளை வரவேற்று இவருக்கு வந்து அகஸ்தியர் என்ன கொடுக்குறார் அப்படின்னுட்டா, விஷ்ணு தனுஷை கொடுக்குறார்.
இந்த விஷ்ணு தனுசு ஏற்கனவே ராமச்சந்திர பிரபுவுக்கு கையில் கிடைச்சது தான். பரசுராமர் இடத்துலேருந்து பரசுராமருடைய கர்ப்பத்தை பங்கம் பண்ணி பரசுராமர் இவருக்கு அந்த விஷ்ணு தனுசை அனுகிரகம் பண்ணிட்டு போனார். இந்த விஷ்ணு தனுசுங்கிறது விஸ்வகர்மாவினாலேயே உண்டாக்கப்பட்டது. இந்த விஷ்ணு தனுசனுடைய நோக்கம் இந்த மாதிரி ராவணன் போன்ற ராட்சசர்களை வதம் பண்ணுறதுக்காகவே இந்த தனுசு. இப்படி இவர் விஷ்ணு தனுசை அகஸ்தியர் இடத்துலேருந்து வாங்கிக்கிறார். இந்த விஷ்ணு தனுசு பரசுராமரத்துலேருந்து இவர் பெற்றிருந்தார் இல்லையா ராமர் முதல்ல. அதுக்கப்புறம் யார் இடத்துல கொடுத்து வைக்கிறாருன்னா வருண பகவான் இடத்துல கொடுத்து வைக்கிறார். வருண பகவான் அதை இந்திரன் இடத்துல கொடுக்க, இந்திரன் திரும்பவும் அகஸ்தியர் இடத்துல அந்த தனுசை கொடுக்க, அகஸ்தியர் இப்ப அந்த விஷ்ணு தனுசை ராமச்சந்திர பிரபு இடத்துல கொடுக்கிறார். சொல்றார், அமோக சூரிய சங்காஷோ பிரம்ம தத்த சரோத்தமஹா தத்தௌ மம மகேந்திரேன தூணீச்ச அக்ஷய சாயகோ. இந்த விஷ்ணு தனுசை வச்சுக்கோப்பா, இது உனக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் உனக்கு யுத்தத்துல அப்படின்னு சொல்ல அகஸ்தியர் மேற்கொண்டு சொல்றார். இப்போ இந்த தண்டகாரண்யத்துல உங்களுக்கு இருக்கிறதுக்கு ஹேதுவான ஒரு இடம், உங்களுக்கு கம்ஃபர்டபுளான சூட்டபுளான ஒரு இடம் சொல்றேன். கொஞ்சம் தூரத்துல பஞ்சவட்டி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல நீங்க ஆசிரமம் அமைச்சுண்டு இருக்கலாம். அது உங்களுக்கும் சீதைக்கும் இருக்கிறதுக்கு ஏற்றமான இடமாக இருக்கும் அப்படின்னு சொல்றார். அதச்சத்வாமஹம் ப்ரூமி கச்ச பஞ்சவடீமிதி சகி ரம்யோ மனோதேஷோ மைதிலி தத்ர ரம்ஸ்யதே கோதாவரியா சமீபே ச மைதிலி தத்ர ரம்ஸ்யதே. உங்க பக்கத்துல கோதாவரி நதியும் ஓடுறது. மைதிலிக்கு ரொம்ப ஏற்ற இடமா இருக்கும். அந்த நதியை சுற்றி பக்கத்தில் நிறைய மரங்கள் இருக்கு, நிறைய புஷ்பங்கள்லாம் பூக்கும், நிறைய மரங்கள் கிழங்குகள் காய் கனிகள்லாம் கிடைக்கும். அதனால நீங்கள் இருக்கிறதுக்கு ஏற்றமான இடமாக இருக்கும். சீதைக்கு முக்கியமாக ரொம்ப பிடிக்கும் அந்த இடம். அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லாரும் பஞ்சவடிக்கு போய் இருங்கோ அப்படின்னு அகஸ்தியர் சொல்ல ராமச்சந்திர பிரபு பஞ்சவடிக்கு கிளம்புறா. போகிற வழியில ஜட்டாயு அப்படிங்கிற பட்சியை தரிசனம் பண்றார். அத பஞ்சவடீம் கச்சன் அந்தரா ரகுநந்தனஹ ஆசசாத மகாகாயம் விருத்தம் பீம பராக்கிரமம். எப்படி இருக்கார் அந்த ஜட்டாயு அப்படின்னா, பெரிய கழுகு, விருத்ரம்னாலே கழுகு, பெரிய கழுகா இருக்கார், பெரிய ரூபத்தோட இருக்கார், ரொம்ப வயசானவரா இருக்கார். யார் இந்த ஜட்டாயு அப்படின்னுட்டா அருணனுடைய புத்திரன். இந்த ஜட்டாயுவுக்கு ஒரு அண்ணா உண்டு, சம்பாதி அப்படின்னு ஒரு அண்ணா உண்டு. இப்போ 2 பேரும் அருணனுடைய புத்திரர்கள். இந்த அருணன் சூரியனுக்கு ரத்தத்தை செலுத்தக்கூடியவராக இருக்கார். ஒரு சமயம் இந்த அருண பகவான் சூரியனுக்கு ரத்தம் செலுத்திட்டு இருக்கும்போது தன்னுடைய அப்பாவை பார்க்கணுங்கிறதுக்காக ஜட்டாயுவும் சம்பாதியும் ஆகாசத்துல சூரியனை நோக்கி கிளம்புறாளாம். சூரியனை நெருங்க சூரியனுடைய வெப்பம் தாங்காம ஜட்டாயு அண்ணா என்னால் இந்த வெப்பத்தை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லவும் உடனே சம்பாதி தன்னுடைய ரக்கையினால ஜட்டாயுவை அணைச்சிக்க சம்பாதியுடைய ரக்கை அந்த சூரிய கிரணங்களுடைய சூடு தாங்காம எரிஞ்சு கீழே விழுந்துடுறது ரக்கையெல்லாம். அதனால அந்த ரக்கை அறுபட்டு போனதுனால சம்பாதி மகேந்திர பர்வதம்ங்கிற இடத்துல போய் விழுந்துட்டார். ஜட்டாயுவை காப்பாற்றிட்டார். ஜட்டாயு பஞ்சவட்டியில விழுந்தார். பஞ்சவட்டியிலேயே இருந்துருக்கார். இந்த ஜட்டாயு ரொம்ப வருஷமும் பஞ்சவட்டியில இருந்துருக்கார். பார்க்கறார். ராமச்சந்திர பிரபுவை பார்த்ததும் தசரதன் போலவே இருக்கேன், இது யாரு அப்படின்னு கேட்கிறார் ஜட்டாயு. தசரதனுடைய பிள்ளையோ அப்படின்னு கேட்கிறார். உடனே தசரதனுடைய பேரை கேட்டதும் ராமனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. நீங்கள் யார் அப்படின்னு கேட்க, நான் தான்ப்பா ஜட்டாயு, நான் சம்பாதியினுடைய தம்பி, நாங்களாம் அருணபுத்திரர்கள். உங்கள் அப்பா தசரத சக்கரவர்த்திக்கு நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நானும் உங்கள் அப்பாவும் பல சமயம் தேவாசுர யுத்தத்துக்கு சேர்ந்தே போயிருக்கோம் அப்படின்னு ஜட்டாயு சொல்லி தன்னுடைய புத்தாந்தங்களை எல்லாம் ராமச்சந்திர பிரபுவிடத்துல சொன்ன ராமருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவான ஒருத்தர் காட்டில் யாரோ ஒருத்தர் கிடைச்சாங்க இல்லையா, எனக்கு பந்துன்னு ஒருத்தர் கிடைச்சாங்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறார். மேலும் ஜட்டாயு சொல்கிற, அப்பா நீ திருவாக்கிய பரிபாலனார்த்தம் நீங்களாம் இங்கே வந்திருக்கேள் காட்டுக்கு, நீங்கள் காட்டில் எங்கேயாவது சஞ்சாரம் பண்ணணும்னா தைரியமாக போயிட்டு வாங்கோ, சீதையை நான் பத்திரமாக பார்த்துக்கிறேன், என்னை நம்பி நீங்கள் விட்டுட்டு போகலாம், சீத்தமாக நான் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ராமருக்கு பரம சந்தோஷம். இப்படி ஒரு சந்தோஷப்பட்டுக்கிறார். இப்படி இவா அந்த பஞ்சவட்டியில் ஒரு பர்ணசாலையை அமைச்சுட்டு அங்கே இருந்துருக்கா. அப்போ பக்கத்துலேயே கோதாவரி நதி இருக்கிறதுனால
நித்தியானுஷ்டானங்கள்லாம் அந்த கோதாவரியில் ஸ்நானம் பண்ணிட்டு ராமச்சந்திர பிரபு பண்ணுவார். லக்ஷ்மண ஆழ்வாரும் தன்னுடைய ராமருக்கும் சீதைக்கும் என்னென்ன கைங்கரியங்கள் பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைப்பார். சீதம்மாவும் கோதாவரியில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு தன்னுடைய காரியங்கள் என்னவோ அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பா. இப்படி இவர்கள் இருந்துட்டு இருக்க ஒரு சமயம் கார்த்திகை மார்கழி மாதம் வந்துவிட்டோம். கார்த்திகை மார்கழி மாதம் வந்ததும் குளிரும் இல்லையா, நல்ல ஒரு குளிர் இருக்கும். கோதாவரியில் போய் விடிய நேரமே ராமச்சந்திர பிரபு ஸ்நானம் பண்ணுறார். ஸ்நானம் பண்ணும்போது சொல்கிறார், லக்ஷ்மணா இப்படி குளிர்றதே இல்லையே, இந்த இடத்துலையே கோதாவரியிலே இப்படி ஒரு குளிர்றதே, சரையோட என்ன ஒரு குளிர் தெரியும்ல இப்போ அப்படின்னு ராமச்சந்திர பிரபு சொல்லிட்டு சொல்கிறார், லக்ஷ்மணா நம்ம என்னடா பாவம் பண்ணினோம், நம்ம யாருக்கு என்ன துரோகம் பண்ணினோம் தெரியல, 4 பேரும் நம்ம சேர்ந்தே தள்ளடா இருந்தோம் லக்ஷ்மணா, இப்படி ஒவ்வொருத்தரும் பிரிஞ்சு ஒரு இடத்துல இருக்கும்படி ஆயிடுத்தே, இந்த மாதிரி ஆயிடுத்தே லக்ஷ்மணா அப்படின்னு ராமர் தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த வருத்தத்தை வெளிப்படுத்திக்க உடனே லக்ஷ்மணன் சொல்ற, எல்லாம் அந்த கைகேயினால தான் வந்தது. இந்த கைகேயி மட்டும் இப்படி சொல்லலைன்னா நம்ம சௌக்கியமாக அயோத்தியில் இருந்திருக்கலாம் ராமா, எல்லாம் அந்த கைகேயி அம்மாவனால தான் வந்தது அப்படின்னு லக்ஷ்மணர் சொன்னதும் ராமருக்கு தாங்கலையா. ஏன்னா ராமர் யாரிடத்தையும் கோச்சிக்க மாட்டார், யாரையும் குறை சொல்ல மாட்டார், அது ராமருடைய ஒரு பெரிய குணம். உடனே லக்ஷ்மணர் இடத்துல சொல்றார், நதே அம்பா மத்தியமாதாத கர்ஹிதவ்யா கதஞ்சன தாமேவ விக்ஷ்வாகுநாதஸ்ய பரதஸ்ய கதாம் குரு. லக்ஷ்மணா அம்மாவை ஒரு நாளும் அது போல குறை சொல்லாது, அப்படி சொன்னா எனக்கு பிடிக்காது, நான் உன்னோட அப்புறம் பேசவே மாட்டேன்னு சொல்லிடுறார் ராமர். ராமருடைய முகமே மாறி போயிடுறது, கைகேயை பற்றி பேசுகிறது ராமருடைய முகம் மாறி போயிடுறது. உடனே லக்ஷ்மணர் சொல்றார், எனக்கு நீ சொல்லணும்னு நினைச்சேன்னா பரதனை பற்றி பேசிப்பா, நம்ம தான் இப்படி கஷ்டப்படுறோம், அப்பாவுடைய வாக்க சத்தியம் பண்ணணுங்கிறதுக்காக காட்டுக்கு வந்தேன், எனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு நீ உன்னுடைய மனைவியையும் விட்டுட்டும் நீங்க எனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க, பரதன் என்னடா பண்ணினா, பரதனுக்காகத்தானே ராஜ்யத்தை வாங்கி கொடுக்கணும்னு கைகேயி நினைச்சா, அந்த பரதனும் இப்படி நம்மளை போல மரபடி தரிச்சுட்டு நந்தி கிராமத்தில் இருந்துட்டு இருக்கானே, நம்மளை போல ஒரு தபஸ்வியாட்டம் இருந்துட்டு இருக்கானேப்பா, அவன் என்னடா பண்ணினான் அப்படின்னு ராமச்சந்திரன் நினைக்கிறார். இதுதான் ராமனுடைய உயர்ந்த குணம். சொல்றார் ராமாயணத்திலே, கதஞ்சித் அபகாரேன கிருதே நைகேன துஷ்யசி ந ஸ்மரதி அபகாராணாம் சதமபி ஆத்மவத்தயா. கதஞ்சித் உபகாரேன, கதஞ்சித் யாராவது தூண்டி ஹெல்ப் பண்ணிட்டா போகணும் ராமச்சந்திர பிரபுக்கு, அதையே திருப்பி சொல்லிட்டு இருப்பாராம், 1000 தடவை சொல்லிடுவாராம், இவன் எனக்கு அப்படி ஹெல்ப் பண்ணிவான் தெரியுமா, இவன் எனக்கு அப்படி ஹெல்ப் பண்ணான் தெரியுமான்னு. ஆனால் யாராவது ஒருத்தர் யாரையாவது நிந்தனை பண்ணிட்டாலோ இல்லை ராமரையே நிந்தனை பண்ணிட்டாலோ அதை மறந்தே போயிடுவாங்க. அஸ்மரத்தை அபகாரம் துளி கூட மனசில் அதை வச்சுக்கவே மாட்டானா, அப்படி ஒரு நடந்ததாக காமிச்சிக்கவே மாட்டானா. இதுதான் ராமருடைய பெரிய குணம் அப்படிங்கிறத சொல்கிறா. இப்படி இவா பஞ்சவட்டியில் இவாளுடைய வாழ்நாள இந்த இடத்துல இப்படி போக்கின்னு இருக்க ஒரு சமயம் என்ன பண்ணுறா, அந்த தேசத்தில் தண்டகாரண்யத்தில் அந்த பஞ்சவடியை சுற்றி உள்ள வட்டாரத்தை ஹரன் அப்படிங்கிற ஒரு ராட்சசன் ஆட்சி பண்ணிட்டு வரான். அவன் யார் அப்படின்ட்டா ராவணனுடைய தம்பி. தன்னுடைய மந்திரியான தூஷணன் திரிசிரஸோட 14,000 ராட்சசர்களை வச்சுட்டு அங்கே ஆட்சி பண்ணிட்டு வரான். அந்த ஹரனுக்கு ஒரு தங்க சூர்பனகன்னு பேர். அவன் என்ன பண்ணுறான், நரமாம்சம்னா சாப்பிடக்கூடியவோ இப்படியே அந்த சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும். அவன் என்ன பண்ணுறான், ஒரு சமயம் இவாள்லாம் இருக்கக்கூடிய அந்த கர்ணசாலையை நோக்கி வரா. ஏதோ மனுஷாலாம் இருக்கக்கூடிய வாசனை வருதே அப்படின்னு மோப்பம் முடிச்சுட்டே வரலாம். ராமர் என்ன பண்ணுறாரு அன்னைக்குன்னு பார்த்து ராமச்சந்திர பிரபு வாசலில் உட்காந்து நித்தியம் தான் சண்டைக்கு போகிறோமோ இல்லையோ தன்னுடைய அம்பு தன்னுடைய வில்லெல்லாம் சரி பண்ணிப்பாராம். அம்பெல்லாம் நல்லா தீட்டி வச்சுப்பாராம். ஏதாவது ஒரு நமக்கு ஆபத்துனா அம்பெல்லாம் நல்லா கூர் பண்ணி வச்சுக்கணும் இல்லையா, அதெல்லாம் நித்தியம் உட்காந்து தீட்டி வச்சுப்பாராம். அன்னைக்கும் ஆற்றுல கர்ணசாலையில் வாசலில் உட்காந்து அம்பெல்லாம் தீட்டின்னு இருக்கார். அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கார். இந்த சூர்பனகை மோப்பம் பிடிச்சின்னு வந்துட்டா, கர்ணசாலை கிட்ட வந்துட்டா. ராமரை பார்த்தது ராமரை அழகி போயிட்டான். ராமருடைய அழகில் சொக்கி போயிட்டா. வந்து நிற்கிறா,
ராமர் அதை கண்டுக்கவே இல்லை. ராமர் தன்னுடைய வேலையில் முழுகி இருக்கார். என்னென்னவோ பண்ணி பார்க்குறா, அவர் அசையவே இல்லை. ராமர் கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்படி திரும்பி பார்க்குறார். என்னது, ஏதாவது ஒரு லட்சியம் வந்துருக்கா, இங்கே ஏதாவது குதிச்சு வந்துருக்கா, இப்படி ஒரு ரூபம் வந்து நிற்கிறதே இங்கே நம்ம முன்னாடி அப்படின்னு என்ன ஏதெல்லாம் கேட்டுக்கல. உடனே சூர்பனகை வந்து பேச ஆரம்பிக்கிறான். நீங்கள் யார்? இந்த தண்டகாரண்யத்தில் வந்து இதெல்லாம் எங்களுடைய ஏரியா. இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கே வந்து எத்தனை நாள் ஆகுது, நீங்கள் எப்போ வந்து நீங்கள் அப்படின்னு கேட்குறான் ராமச்சந்திர பிரபுவை. எப்படி இருக்கான்னு வால்மீகி பகவான் ராமரை பார்த்ததே ஆசைப்படுறார். ராமர் மேலே அதை வால்மீகி பகவான் அழகாக வர்ணிக்கிறார். ராமர் எப்படி இருக்கா, சூர்பனகை எப்படி இருக்கா அப்படிங்கிறத வர்ணிக்கிறார். சூர்பனகை ஆசைப்படுறான் ராமரை. சுமுகம் துர்முகி ராமம் விருத்தமத்யம் மகோதரி விஷாலாட்சம் விரூபாட்சி சுகேஷம் தாமிரமூர்தஜா. ராமர் சிரிச்ச முகத்தோட இருக்கான். சுமுகம். இவன் எப்படி இருக்கானா துர்முகி, எள்ளும் கொள்ள வெடிக்கிறதான் அவருடைய முகத்துல. ராமர் எப்படி இருக்காருன்னா விருத்தமத்யம், அவருடைய வயிறு ஒட்டி இருக்கான். புருஷாளுக்கு அது ஒரு லட்சணமா, அது வந்து சாமுத்திரிகா லட்சணத்துல அது ஒன்றான். வயிறு ஒட்டி இருக்கான் ராமருக்கு. இவன் எப்படி இருக்கானா மகோதரியம், பெரிய பானை மாதிரி இருக்கான் அவளுக்கு வயிறு. ராமருடைய கண்கள் எப்படி இருக்குன்னா விஷாலாட்சம், நீண்ட புண்டரீகம் போன்ற விஷாலமான கண்கள், நீண்ட கண்களா இருக்கான் ராமருக்கு. இவளுக்கு எப்படி இருக்குன்னா சூர்பனகைக்கு விரூபாட்சி, பார்க்கறதுக்கு ஒரு இந்த பக்கம் ஒரு பார்வை பார்த்தா அந்த பக்கம் ஒரு பார்வை பார்க்குறாங்க. ராமருடைய கேசம் சுருளாக ரொம்ப அழகா இருக்கான். இவருடைய கேசம் எப்படி இருக்குன்னா தாமிரம் உருந்தஜான் ஒன்று குச்சி குச்சியாக முள்ளமன்றி மாதிரி நிற்கிறலாம். ராமரை பார்க்கறதுக்கு ரொம்ப பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கான். ராமரை ஒரு தடவை பார்த்தா திருப்பி பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கான். இவளை பார்க்கறதுக்கே பயமா இருக்கான் சூர்பனகையை. ராமர் பேசினா சுஸ்வரத்தில் பேசுகிறாராம், ரொம்ப மதுரமாக பேசுகிறாராம். இன்னும் கொஞ்சம் கேட்கணும்னு ஆசையாக இருக்கான். இவன் பேசினா வைரஸ்வனா, நாலு நாய்கள் சேர்ந்து நரியெல்லாம் உலகிட்டா அப்படி இருக்குமோ அது போல இருக்கான். ராமர் பார்க்கறதுக்கு ரொம்ப சுகுமாரனாக இருக்கார், ரொம்ப யௌவனத்தில் இருக்கார். இவ வந்து ரொம்ப வயசு ரொம்ப ஆகலை, ஆனால் கூட இவ எப்படி இருக்கான்னா ரொம்ப வயசான தோற்றத்தோடு தெரிகிறாராம். ராமர் வந்து நல்ல வார்த்தைகளை வச்சுட்டு பேசுகிறாராம். இவ என்ன பேசுகிறாங்கிறது இவளுக்கே தெரியலையாம். இப்படி இருக்கான்னு வால்மீகி பகவான் சொல்றார். இவன் வந்து ராமர் இடத்துல ஆசைப்படுறா. உடனே ராமரை யாருன்னு கேட்க, உடனே ராமருக்கு வந்து இது ஒரு வழக்கம். யாரை பார்த்தாலும் தன்னை பற்றி சொல்லிப்பார். நான் வந்து இக்ஷ்வாகு வம்சத்துலேருந்து வந்திருக்கேன், தசரத சக்கரவர்த்தியினுடைய பிள்ளை, என்னுடைய தம்பி இவன் லக்ஷ்மணன், என்னுடைய பாரிய சீதை, நாங்கள்லாம் பித்ருவாக்கிய பரிபாலனார்த்தம் 14 வருஷம் காட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு இந்த கதைகள் எல்லாத்தையும் சொல்றார். சொன்னதும் இந்த சூர்பனகை கேட்குறாளாம், ராமா நீ வந்து எனக்கு யாரிடத்துலையும் அப்படின்னா ஒரு ஆசையெல்லாம் வராது, ஆனால் உன்னை பார்த்தா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுறது. நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னதும் ராமச்சந்திர பிரபுக்கு கோபம் வரலையா. ஏதோ அசடு பேசுறது அப்படின்னு ஒன்று என்ன பண்ணுறாராம், அப்படி பார்க்குறாராம். பார்த்துட்டாருமா, நான் வந்து அதை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே கல்யாணமாகி மனைவியையும் அழிச்சிட்டு வந்திருக்கேன். அதனால் என்னால் இப்போ கல்யாணம்லாம் பண்ணிக்கிறதுக்கு இல்லை. நீ ஒன்று பண்ணு, என்னுடைய தம்பி வந்திருக்கான், அவன் வந்து அவன் மனைவி அழிச்சிட்டு வரல, நீ வேணா அவனை போய் கேளு அப்படின்னதும் அங்கே பக்கத்தில் தான் இருக்கான், அவன் என்னை விட சேஃபாக இருப்பான், இன்னும் நல்லா பார்க்கறதுக்கு மூக்கு மொழிமா லட்சணமாக இருப்பான், நீ அவனை போய் கேளுன்னதும் இங்கேன்னு அவன் அங்கே போனாலாம். அங்கே போய் லக்ஷ்மணர் இடத்துல நீ என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறான். உடனே லக்ஷ்மணர் சொன்னார், ராமர் சொல்கிறத பதிலெல்லாம் இவர் கேட்டுன்னு இருந்தார் லக்ஷ்மணர். அவர் சொல்கிறார், அம்மா நான் வந்து ராமருக்கு சீதைக்கும் கைங்கரியம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், நானே ராமருக்கு அடிமை, அதனால என்ன கல்யாணம் பண்ணிட்டா நீயும் எனக்கு அடிமையாக தான் இருக்கணும், அம்மாவுக்கு நான் சமைச்சு போட்டுட்டு அம்மாவுக்கு துணி எல்லாம் போச்சுட்டு இப்படிதான் இருக்கேன், நீயும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு 2ஆம் தாரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல திரும்பி அங்கே இங்கே வந்தாங்க. இது இவா 2 பேரும் பரிகாசமா ராமரும் லக்ஷ்மணரும் ஒரு பக்கம் இவரும் ஒரு பக்கம் அவருமா பேசி இங்கேயும் அங்கேயும் அனுப்ப இந்த சூர்பனகைக்கு கோபம் வந்து உள்ளது. அவோ நினைக்கிறா, இந்த உள்ளுக்குள்ள அவள் உட்கார்ந்துருக்காளே அவளால தான் இவர் நம்ம கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறார், அவளை நம்ம போட்டு தள்ளிட்டோம்னா இவர் நம்ம கல்யாணம் பண்ணிப்பார். அதனால அவளை கொண்டு விடணும்னு நினச்சிட்டு சீதையை கொள்றதுக்கு போறா. அதை பார்த்து விடுறார் லக்ஷ்மணன். உடனே என்ன பண்ணினார், சூர்பனகையோடைய மூக்கை அறுத்து விட்டுறார். மூக்கை அறுபட்டதும் ஐயோ அப்படியோன்னு கத்திட்டு நேராக எங்கே போனான்னா அந்த தண்டகாரண்யத்தில்
பக்கத்துல ஜனஸ்தானம்ங்கிற ஒரு இடம் இருக்கு. அங்கதான் இந்த கரண் இருக்கான். இந்த கரண் யாருன்னா சூர்பனகையினுடைய அண்ணா. அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றா. என்ன கம்ப்ளைண்ட் பண்றான்னா, நீ எல்லாம் ஒரு ராஜாவா, காட்டு ராஜாவா, நீ எல்லாம் எனக்கு ஒரு அண்ணாவா, நாளைக்கு மூக்கு அறுபட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் கூட அதை கண்டுக்காம இருக்கேன். இங்க 2 பேர் மனுஷாலாம் வந்து அப்படி ஒரு தேஜஸோட இருக்கா, அவனை பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு அழகா இருக்கா. அவன் வந்து அதில் ஒருத்தர் வந்து என்னுடைய மூக்கை அறுத்துவிட்டார், நான் இப்படி வந்து நிற்கிறேன், நீ அவனை போய் என்னன்னு பாரு அப்படின்னு சொன்ன. இந்த கரண் உடனே இங்கே எங்கே சண்டைக்கு போகிறான். யாருன்னு தெரிஞ்சுட்டு சண்டைக்கு வரான். முதல்ல தன்னுடைய சேனாதிபதிகள் எல்லாம் அனுப்புகிறான். எல்லாரையும் ராமச்சந்திர பிரபு வதம் பண்ணிருக்கிறார். பின்னாடி உடனே கரண் தன்னுடைய 14,000 ராட்சசர்களையும் அழிச்சுட்டு வரான். அழிச்சுட்டு வரவும் ராமச்சந்திர பிரபு என்ன சொல்கிறார், சீதம்மாவையும் லக்ஷ்மணரையும் நீங்கள் இங்கே இருமோடு ஒரு மலையில் இருக்க வச்சுவிட்டு ஒத்தரா ஒரே ராமரா அத்தனை பேருடைய 14,000 ராட்சசர்களோடையும் ஒரு முகூர்த்த நேரத்தில் சண்டை போட்டு அத்தனை பேரையும் அழிச்சு விடுறார். கரண் உள்பட, ரிஷிரஸ் உள்பட, தூஷணன் உள்பட அத்தனை பேரையும் அழிச்சு விடுறார். ஒரு முகூர்த்த நேரத்தில் ஒத்த ராமரா நின்று 360 டிகிரி சுற்றி சண்டை போட்டு அத்தனை பேரையும் அழிச்சு விடுறார். இதை பார்த்ததும் சீதைக்கு பயங்கர ஆச்சரியம். என்ன அப்படின்னுட்டா, ராமச்சந்திர பிரபு சண்டை போட்டு சீத்தம்மா பார்த்தது கிடையாது, இப்படி சண்டை போட்டு பார்த்தது கிடையாது. இதை பார்த்ததும் சீதைக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. முதல்ல என்னன்னா, சீதைக்கு ரொம்ப பயமா இருக்கும். இத்தனை ராட்சசர்கள் ஒன்று கூடியிருக்காளே, நம்ம எப்படி வந்து சண்டை போடுவார் நம்ம ராமச்சந்திர பிரபு அப்படின்னு நினைச்சாலாம். வயிற்று நெருப்ப கட்டின்னு இருந்தாலாம். இப்போ ராமர் வந்து வீரராகவன் விஜயராகவனா வந்து நிற்கவும் சீதைக்கு ஒரே சந்தோஷத்துல என்னன்னா, பக்கத்துல யார் இருக்கா என்னன்னு பார்க்கலையாம். போய் ராமர் போய் அப்படியே ஆலிங்கனம் பண்ணிட்டு விட்டாளாம் சீதாதேவி. இப்படி கரண், பூஷணன், ரிஷிரஸ் உள்பட 14,000 ராட்சசர்களை வதம் பண்ணினார் இல்லையா ராமர். அதுல ஒருத்தரையே மட்டும் தப்பிச்சிட்டான். அவன் என்ன பண்ணினானா, ஒரு புடவையை கட்டிட்டு அப்படியே போயிட்டான். அவங்க இந்த அக்கம்பண்ணன்னு பேர். அக்கம்பண்ணன் அப்படின்னுட்டா யாராலையும் அசைக்க முடியாதவன்னு அர்த்தம். அவன் தப்பிச்சு எப்படியோ போயிட்டான். போய் கடலில் விதிச்சு நீந்தி அடித்து ராவணன் இடத்துல போய் விஷயத்தை சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னுட்டா, ராவணன் பார்த்துட்டு, என்னடா கம்பனா நீ வந்திருக்க, நீனு புடவை கட்டின்லாம் வந்திருக்க, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னதும், உங்களுக்கு விஷயம் தெரியாதா, அங்கே ஜனஸ்தானத்தில் வந்து உன்னுடைய தம்பிகள்லாம் கரண், பூஷணன் எல்லாரும் 14,000 ராட்சசர்களையும் நிர்மூலமாக பண்ணிவிட்டார் ராமச்சந்திர பிரபு. வந்திருக்கார் ராமரும் லக்ஷ்மணரும் தன்னுடைய பாரியையை அழிச்சுட்டு வர வந்திருக்கார் ராமர். அவர் வந்து அதெல்லாம் விடு, அந்த சீதையை பார்த்தா அப்படி ஒரு யுவதியாகவும் அப்படி ஒரு சுந்தரியாகவும் இருக்கா. இது வரைக்கும் நான் அப்படி ஒரு அழகிய பார்த்ததே கிடையாது. ஒரு கந்தர்வர்கள்லையோ நாகக்கண்ணிகைகள்லையோ யட்சர்கள்லையோ யாரிடத்துலையும் இப்படி ஒரு அழகான பெண்ணை நான் பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு ரூபவதியா இருக்கா. நீ வந்து உனக்கு அதை சொல்லிட்டு போலாங்கிறதுக்காகத்தான் வந்தேன் அப்படின்னதும் உடனே ராவணன் சொல்கிறான், இப்போவே நான் ஜனஸ்தானத்துக்கு கிளம்புறேன், அந்த ராமரையும் லக்ஷ்மணரையும் ஒரு கை பார்க்குறேன் அப்படின்னதும் அக்கப்பன் சொல்கிறான், உன்னால் ராமரை கை வைக்க முடியாது, உன்னால் ராமரை ஜெயிக்க முடியாது. அதனால் நீ என்ன பண்ணு, ராமச்சந்திர பிரபுவை ஜெயிக்கணும்னா ஒரு வழி சொல்கிறேன். என்ன அப்படின்னுட்டா, அவருடைய மனைவியான சீதையை அபகரிச்சுட்டு வந்தால் ராமரை ஜெயிச்சு விடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை இந்த அக்கம்படன் கொடுக்குறான். இப்படி ஜனஸ்தானத்தில் எல்லாரையும் அழிச்சுட்டாங்க தெரிஞ்சதும் சூர்பனகையும் ராவணன்றதுல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான். நீ வந்து என்ன நடக்கிறதுனே தெரியாமல் நீ பாட்டுக்கு இங்கே உட்காந்துருக்கியே, உன்னுடைய தம்பிகள் எல்லாரும் இழந்துட்ட நீ 14,000 ராட்சசர்களும் போயிட்டா, உன்னை ஜனஸ்தானத்தில் இப்போ யாரும் கிடையாது, நம்ம ஆட்கள் யாருமே கிடையாது. ஆனால் இந்த ராமச்சந்திர பிரபு ராமர் லக்ஷ்மணர் சீதைன்னு வந்திருக்கா. அவள்கிட்ட வந்து இந்த சீதை ரொம்ப ரூபவதியாக இருக்கா. நான் எதுக்காக தெரியுமா போனேன், அந்த சீதையை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், எப்படியாவது உனக்கு ஐஷன் வரணுங்கிறதுக்காகத்தான் நான் போனேன். ஆனால் அந்த லக்ஷ்மணர் என் மூக்கை அறுத்து விட்டாங்க அப்படின்னு பிளேட்டை மாற்றிக்கிட்டா. இவன் எதுக்காக போனா, ராமரை வந்து ஆசைப்பட்டு ராமரை வந்து அடையணுங்கிறதுக்காகத்தான் போனான். ஆனால் அங்கே போய் ராவணன் இடத்துல என்ன சொன்னால், சீதையை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், உனக்கு எடுத்துகிட்டு வரணும்னு தான் நான் போனேன், இப்படி மூக்கறுப்பட்டு வந்திருக்கேன், நீ இப்படி பெசாத உட்காந்துருக்கே அப்படின்னு சொல்லவும் உடனே ராவணனுக்கு மகா கோபம் வந்தது. அக்கம்பனனும் நீ ராவணனை வந்து எதிர்த்து ஜெயிக்க முடியாது, நீ சீதையை அபகரிச்சுட்டு வந்தாதான் முடியும்னு சொன்ன.
உடனே ராவணன் யோஜனை பண்றான், என்ன பண்ணினா சீதையை அபகரிச்சுட்டு வர முடியுங்கிறத யோஜனை பண்ணிட்டு நேர அவனுடைய மாமாவான மாரீச்சனை பார்க்கறதுக்காக போறான். மாரீச்சன் எப்பேற்பட்டவன் அப்படின்னுட்டா, ராமர் விஸ்வாமித்ரரோட இந்த யாக சம்ரக்ஷணத்துக்காக ராமரையும் லக்ஷ்மணரையும் அழிச்சுட்டு போறார். அப்போ ராமர் சின்ன ராமர், குழந்தை ராமரா, அப்போதான் குருகுலத்திலேருந்து படிச்சுட்டு வந்த ராமரை விஸ்வாமித்ரர் அழிச்சுட்டு போறார். அப்போ சுபாகு மாரீச்சன் யஜ்ஞ சம்ரக்ஷணத்துல வந்து ஹிம்சிக்க அந்த சுபாகுவை ஆக்னேயாஸ்திரம் போட்டு அந்த இடத்துல பொசுக்கி விடுறார். மாரீச்சனை மோகனாஸ்திரம்ங்கிற ஒரு அஸ்திரத்தை போட்டு மயக்கமடைய செஞ்சு எத்தனையோ மைல் தூரம் அது கடலுக்குள்ள அடிச்சு தள்ளி முங்கி அதுக்கப்புறம் அவன் எப்படியோ தப்பிச்சோம் ஓடினவன் தான் அந்த மாரீச்சன். அன்னைக்கு ஓடினவன் தான் அந்த மாரீச்சன் இடத்துல போறான். அந்த மாரீச்சன் இந்த ராவணனுக்கு மாமா. மாரீச்சன் இடத்துல போய் சொல்றான், இந்த மாதிரி எனக்கு ராமச்சந்திர பிரபு வந்திருக்காராம், இங்க தண்டகாரண்யத்துல ஜனஸ்தானத்துக்கிட்ட தான் இருக்காராம் பஞ்சவட்டியில. அவருடைய மனைவியான சீதை ரொம்ப ரூபவதியா இருக்காளாம், அவளை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு மாரீச்சன் இடத்துல சொல்ல, உடனே மாரீச்சன் சொல்றான், ராவணா நீ ஏதோ நன்னா இருக்கக்கூடாதுன்னு யாரோ நினைச்சு உனக்கு இப்படி ஒரு ஐடியாலாம் கொடுத்துருக்கா, நான் சொல்றத கேளு. நான் வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு ராமச்சந்திர பிரபு இடத்துல. அதுவும் எப்பயும் சின்ன ராமரா இருந்த போதே அவருடைய அஸ்திரத்துல அடிபட்டது எனக்கு இன்னும் என்னுடைய ஹிருதயத்திலேருந்து அந்த பயம் போகவே இல்லை. ராமர சப்தத்தை கேட்டாலே எனக்கு நடுக்கமா இருக்கு. சொப்பனத்துல ராமரை பார்த்தா கூட எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கிறதுப்பா. ராமச்சந்திர பிரபு இடத்துல வச்சுக்காத, சீதை வந்து அபகரிச்சுட்டு வந்தேன்னா நீயும் அழிஞ்சு போவ, உன்னுடைய லங்கையும் அழிஞ்சு போகும். அதனால இந்த விபரீத விளையாட்டு உனக்கு வேண்டாம், இந்த ஐடியாவை இத்தோட நீ கை விட்டுடு அப்படின்னு ராமச்சந்திர பிரபு மாரீச்சன் சொல்ல, உடனே ராவணன் வந்து சரின்னு சொல்லிட்டு போனவான், ஆத்துக்கு போனவன் தான். ஆனா சீதையினுடைய அழகை பத்தி வர்ணிச்சான் இல்லையா, சூர்பனகையும் அக்கம்பனும், அவனுடைய மனசு திரும்பவும் மாறிடுச்சு. உடனே போன சூட்லேயே திரும்பி வந்துட்டான் மாரீச்சன் இடத்துல. வந்து சொல்றான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, எனக்கு சீதை வேணும். அதனால அந்த சீதையை அபகரிச்சுட்டு வர்றதுக்கு நீ மாயமானாக மாறி எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ராவணன் மாரீச்சன் இடத்துல சொல்ல, மாரீச்சன் முடியாதுன்னு சொல்றான். நீ செய்ய போறையா இல்லைன்னா என்னுடைய கையினால பதமாக போறையான்னு வாழை எடுத்து மாரீச்சனுடைய கழுத்துல வைக்க, உடனே மாரீச்சன் நினைக்கிறான், யார் கையினாலேயோ பதம் பட்டு சாகிறத விட நம்ம ராமச்சந்திர பிரபு கையினால பதமாகுவோம், அது நமக்கு எவ்வளவோ மேல் அப்படின்னு நினைச்ச மாரீச்சன் ராவணனுடைய இந்த விஷயத்துக்கு ஒத்துண்டு மாயமானாக மாறி ஜனஸ்தானத்துக்கு பக்கத்தில் பஞ்சவட்டியில சீதையினுடைய கண்ணுக்கு தெரியும்படி இங்கேயும் ஒன்றியுமாக அவன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க, உடனே சீதை வந்து பார்க்குறாங்க மாயமான. பார்த்துட்டு சொல்றா, ஆகூய புனः சாதுவீக்ஷதே ஆகச்ச சீக்கிரம் வை ஆரியபுத்ரா சகானுஜா. சீதை சொல்றா, அங்கேயும் அந்த மான் வந்து இப்படி அப்படியே துள்ளி ஓடுறதா, புள்ளி மானா இருக்கு, கோல்டனா கலர்ல இருக்கு, அந்த வெள்ளியில புள்ளி வச்ச மாதிரி இருக்கு. இதை பார்த்தப்போ சீதைக்கு ஒரே ஆச்சரியம். ஆகச்ச சீக்கிரம், 2 பேரும் சீக்கிரம் வாங்கணும் இங்க அப்படின்னு ராமனையும் லக்ஷ்மணனையும் கூப்பிடுறா. 2 பேரும் இங்க சீக்கிரம் வாங்கோ, இந்த மானை பாருங்களே, இந்த மானை எவ்வளோ அழகா இருக்குல்ல, இந்த மானை எனக்கு வேணும். இந்த மானை நம்ம இந்த 14 வருஷம் முடிய போகிறது, இன்னொரு 1 வருஷமோ 1.5 வருஷமோ தான் இருக்கு. இந்த மானை பிடிச்சி கொடுப்போம், அந்த மானை வளர்த்து ஆசையாக நான் அயோத்திக்கு போகும்போது எங்கள் மாமியாருக்கு நான் கிஃப்டாக கொடுப்பேன் அப்படின்னு ஆசைப்படுறாளாம் சீதை. அப்படி சொல்லவும் உடனே ராமச்சந்திர பிரபு லக்ஷ்மணர் சொல்றார், மன்னி இது வந்து இப்படி ஒரு சிருஷ்டி லோகத்தில் கிடையவே கிடையாது, இது வந்து மாயமான், இது யாரோ ராட்சசால் தான் இந்த ரூபத்தில் வந்து இப்படி அப்படின்னு போயிட்டு இருக்கா, இதெல்லாம் நம்பாதீங்கோ, நம்ம ஜெகத் சிருஷ்டியில் இப்படி ஒரு மான் கிடையவே கிடையாது அப்படின்னு லக்ஷ்மணர் சொல்கிறார். ராமச்சந்திர பிரபுக்கு தெரியாதா என்ன, இருந்தாலும் சீதை கல்யாணம் ஆன நாள்லேருந்து இத்தனை வருஷமா எனக்கு இதை வாங்கி கொடுங்கோடு ராமர் இடத்துல கேட்டதே கிடையாது. அதனால ராமருக்கு இப்போ முத சீத்தை கேட்டதும் அதை மாட்டேன்னு சொல்ல முடியல ராமரால.
அது தெரியும், அது மாயமான் ராட்சசன் தான் வந்திருக்கான் அந்த ரூபத்துலன்னு தெரிஞ்சுமே ராமச்சந்திர பிரபு உனக்கு நான் அந்த மாயமான பிடிச்சுண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாயமானை பிடிக்கிறதுக்கு கிளம்ப அந்த மான் மாரீச்சன் தானே, அதனால அவன் என்ன பண்ணுறான், ரொம்ப தூரம் ராமச்சந்திர பிரபுவை அழிச்சுட்டு போயிட்டான். அழிச்சுட்டு போய் கண்ணுக்கே தெரியாத தூரம் அழிச்சுட்டு போயிட்டான். அழிச்சுட்டு போனதும் கொஞ்சம் ராமர் பார்க்குறாரு, இந்த மான் நம்ம கைக்கே ஆண்ட மாட்டேங்கிறது, எஸ்கேப் ஆகி ஓடின்னு இருக்கேன் அப்படின்னுட்டு அம்புனால அதை பொண்ணு எடுத்துன்னு போயிடுவோம் சீதைக்கு அப்படின்னுட்டு ஒரு அம்பு விடுறார். விட்டதும் அந்த மானுடைய இதயத்தை போய் புழக்க இவன் வந்து ராட்சச ரூபத்துக்கு மாறுறான். மாறும்போது என்ன பண்ணுறான், ஆ சீதே ஹா லக்ஷ்மணா அப்படின்னு சப்தம் விட்டுட்டே கீழே விழறான். இந்த சப்தம் சீதைக்கு கேட்கறது. உடனே சீதை நினைக்கிறா, ஓ நம்மளுடைய பக்தாவுக்கு ஏதோ ஆபத்து ஆயிடுத்து, லக்ஷ்மணா ராமருக்கு ஏதோ ஆபத்து, உடனே போய் அவரை காப்பாத்து அப்படின்னு சொன்ன உடனே லக்ஷ்மணர் கொஞ்சம் கூட பதறடையான். சீதையின் இடத்துல சொல்றார், அம்மா தேவி தேவ மனுஷேஷு கந்தர்வேஷு பதத்ரிஷு ராட்சசேஷு பிசாசேஷு கிண்ணரேஷு மிருகேஷு ச தானவேஷு ச கோரேஷு ந ச வித்யேத சோமனே யோ ராமம் பிரதியுத்தேத சமரே வாசவோபமம். சொல்றார், தேவர்களோ மனுஷர்களோ கந்தர்களோ யக்ஷர்களோ கிண்ணறர்களோ யாராக இருந்தாலும் ராமரை யுத்தத்தில் ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் அதில் சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு. மேலும் இது ஏதோ ராட்சசன் தான் இந்த மாய ரூபத்தில் வந்திருக்கான், ராமருக்கு ஒரு காலம் ஆபத்து வராது, இது அந்த ராட்சசனுடைய ஒரு காரியம், அவன்தான் இப்படி சத்தம் பண்ணுறான், நீங்கள் பயப்படாதீங்கோ தேவி, தைரியமாக இருக்கோ, ராமர் இப்போ வந்துடுவார் அப்படின்னு சொன்ன சீதைக்கு மனசு கேட்கல, மனசு படப்படன்னு அடிச்சுக்கிறது. உடனே லக்ஷ்மணத்துல கொஞ்சம் கடிஞ்சு பேசிடுறான். என்ன சொல்கிறான் அப்படின்ட்டா, லக்ஷ்மணா தெரிஞ்சு போச்சு, நீயும் பரதனும் ஒன்று சேர்ந்துட்டு எங்கள் 2 பேரையும் ஒழிச்சு கட்டிட்டு நீங்கள் 2 பேரும் அயோத்தியை ஆளணும்னு நினைக்கிறேன். மேலும் என்ன நீ வந்து ராமச்சந்திர பிரபு அப்புறப்படுத்திட்டு என்ன அடையணும்னு நீங்களாம் திட்டம் போட்டிருக்கியா, நீ ஒரு காலம் அது நடக்காது. ராமர் இல்லைன்னா நான் இந்த கோதாவரியில நதியில விழுந்து உயிரோடுவே இல்லை, நான் என் விஷத்தை குடிச்சாதே உயிரை விடுவேனே தவிர்த்து ஒரு நாளும் ராமர் இல்லாத நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சீதம்மா சொல்ல லக்ஷ்மணருக்கு ரொம்ப வருத்தமா போயிடும். ஏன்னா தன்னுடைய தாயாராக தான் நினைக்கிறார், தாயார் ஸ்தானத்துல தான் சீதையை நினைக்கிறார். ஆனா சீதம்மா இப்படி பேசவும் அவருக்கு மனசு ரொம்ப சங்கடப்பட்டு போயிடுறது. உடனே கிளம்பிடுறார், சீதையின் இடத்துல சொல்லிட்டு போறார், அம்மா நீங்க ஜாக்கிரதையா இருங்கோ, அண்ணா இடத்துல சொல்லிட்டு போயிருக்கான், அதனால நீங்க இந்த ஆசிரமத்தை விட்டு வெளியில வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணரும் அரண்ட கிளம்ப இந்த சமயத்துக்காகத்தான் ராவணன் எதிர்பார்த்துட்டு இருந்தான். உடனே என்ன பண்ணினான், ஒரு சன்னியாசி வேஷத்தை தரிச்சுட்டு வரான். ஒரு சன்னியாசி போல வேஷம் இட்டு ராவணன் அங்க வந்து பிக்ஷை கேட்க சீதம்மா உடனே பிக்ஷையெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. அப்ப ராவணன் வந்து சீதையை பார்த்துட்டு சொல்றான், சீதையின் இடத்துல அசடு மாதிரி பேசுறான். சீதையை பார்த்து நீ இவ்வளவு அழகா இருக்கியே, நீ எந்த கந்தர்வ ஸ்திரீயா, யக்ஷ ஸ்திரீயா, அந்த ஸ்திரீயா இந்த ஸ்திரீயான்னு கேட்டுட்டு தன்னுடைய பெருமையையும் வேற சொல்லிக்கிறான். நான் ராவணனாக்கும் லங்கேஸ்வரனாக்கும் என்கிட்ட சக்கர ஐஸ்வர்யங்களும் கொட்டி கிடக்கும், குபேரனிடத்துலேருந்தே நான் புஷ்பக விமானத்தை வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு குபேர ஐஸ்வர்யமே என் இடத்துல இருக்கு, அத்தனை கன்னிகைகளும் எனக்கு வசம் அப்படிங்கிறதெல்லாம் சீதையின் இடத்துல பேசுகிறான். சீதைக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இருந்தாலும் என்னமோ ஒரு சன்னியாசி வந்துட்டாரே, இந்த வேஷத்துக்காக மரியாதை கொடுக்கணுமே அப்படின்னு சீதை இதெல்லாம் பொறுமையா சகிச்சுட்டு இருக்க சீதையால ஒரு லெவலுக்கு மேல பொறுத்துக்க முடியல. இவன் சொல்றான், நீ என்னோட வந்துடும், என்னோட வந்தா மண்டோதரிக்கு மேல உன்னை நான் பார்த்துப்பேன் அப்படின்லாம் சொல்ல உடனே சீதை சொல்றா, என்னுடைய ராமச்சந்திர பிரபு எங்க, நீ எங்க? என்னுடைய ராமச்சந்திர பிரபு சமுத்திரம் போல, நீ அந்த சமுத்திரத்துக்கு கூட கிடையாது, நீ ஒரு குட்டை மாதிரி. எங்க ராமச்சந்திர பிரபு ஒரு சிங்கம்னா நீ ஒரு நரியாட்டம் இருக்க. எங்க ராமச்சந்திர பிரபுக்கு அப்படி ஒரு பலபராக்கிரமம் இருக்கு, உன்னிடத்துல என்ன ஒரு பலபராக்கிரமம் இருக்குன்னு நீ வந்திருக்க. நீ அப்பேற்பட்ட பலசாலியாகவும் அப்பேற்பட்ட ஒரு ஆசை உனக்கு இருக்குதான். ராமரும் லட்சுமணன் இருக்கும்போது நீ என்னை அபகரிச்சுட்டு போகிறதுக்கு வந்திருக்கணுமே ஒழிய அவள் 2 பேரையும் அப்புறப்படுத்திட்டு நீ வந்து ஒரு கேடியை போல வந்து என்கிட்ட இப்படி பேசலையே அப்படின்னு சீதம்மா அப்படி சொல்ல ராவணனுக்கு மகாகோபம் வருது. உடனே என்ன பண்ணுறான், சீதையினுடைய கேசத்தை பிடிச்சி தன்னுடைய விமானத்தில் ஏற்றிட்டு கிளம்பிடுறான். சீதையை அபகரிச்சுட்டு கிளம்பிடுறான். சீதை கதறா, லக்ஷ்மணா ஹா லக்ஷ்மணா ராமா அப்படின்னு கதறிட்டு ஆகாச மார்க்கமாக எடுத்துட்டு போகிறான் ராமன்.
போகும்போது ஜட்டாயு சொன்னார் இல்லையா, முன்னாடி நான் சீதம்மாவை பார்த்துப்பேன், நீங்கள்லாம் வெளியில இருக்கும்போது சீதம்மாவை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. ஜட்டாயுவை பார்க்குறான் சீதை, சொல்கிறான் ஜட்டாயுவை பார்த்து, வரும்போ இப்படி என்னை ராவணன் அபகரிச்சுட்டு போகிறான், என்னை ரட்சிங்கோ அப்படின்னு சொல்ல பார்க்குறான் ஜட்டாயு. ராவணன் இடத்துல அப்படி ஒரு யுத்தம் பண்ணுறார், பெரிய யுத்தம், மகா யுத்தம் நடக்கிறது. ராவணனும் அப்படி ஒரு பலபராக்கிரமும் யுவாவா இருக்கக்கூடியவன், பெரிய பலசாலி ராவணன். ஜட்டாயுவும் ரொம்ப வயசாயிடுது, கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 வருஷங்கள் ஜட்டாயு இருந்தவன், ரொம்ப வயசானவன். ஆனால் கூட அதெல்லாம் கூட பொருட்படுத்தாம சீதையை அபகரிச்சுட்டு போறாங்கவும் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் யுத்தம் பண்றார். ராவணனுடைய கிரீடத்தை தட்டி எறிகிறார். அவனை எடுத்துன்னு வந்த அந்த தேரில் வந்த குதிரைகள் எல்லாத்தையும் சிதற அடிக்கிறார் ஜட்டாயு. எல்லாத்தையும் பார்க்கலாம், ராவணன் சமாளிக்க முடியல. ராவணனால ஜட்டாயுவோட யுத்தம் பண்ணி, ஜட்டாயு யுத்தம் பண்ணிட்டு கொஞ்சம் களைச்சு போய்றார். ஏன்னா வயசாயிடுச்சு இல்லையா. அவர் களைச்சு போய் கொஞ்சம் உட்காரலாம்னு உட்கார்ந்த போது இந்த ராவணன் என்ன பண்ணினான்னா தன்னுடைய சந்திரஹாசங்கிற கத்தியை எடுத்து ஜட்டாயுனுடைய 2 கத்தைகளையும் வெட்டி விடுறான். வெட்டினதும் ஜட்டாயு கீழே விழுந்துடுறார். ஏன்னா ஆதாரமே கழுவிக்கு ரெக்க தானே, ரெக்க இருந்தால் தானே இவனும் ஆகாச மார்க்கமாக போகிறான். ஆகாச மார்க்கமாக போகிற இடத்துல எப்படி சண்டை போடுறது, பறந்து போய் தான் சண்டை போட முடியும். இப்போ ரெக்கைகளும் இல்லை, கீழே விழுந்துட்டார், வெட்டுப்பட்டு கீழே விழுந்துட்டார், ரத்தம் கொட்டுறது ஒரு பக்கம். சீத்தை கதறா, கீழே இறங்கி ஜட்டாயுவின் இடத்துல வந்து எனக்காக இப்படி நீங்கள் உயிரை விட்டேலாம், எனக்காக உயிரை விட்டேலாம் அப்படின்னு கதறினே இருக்க ராவணன் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் திரும்பவும் சீதையை அழிச்சுட்டு ஆகாச மார்க்கமாக கிளம்பி போயிடுறான். இப்போது இப்படி இங்கே போயின்னு இருக்க ராமச்சந்திர பிரபு லக்ஷ்மணரை பார்க்குறார் வழியில். லக்ஷ்மணா, நீ எதுக்காக வந்த, உன்னை நான் அங்கேயே இருக்க சொன்னேனே அப்படிங்கவும் லக்ஷ்மணர் சொல்கிறார், இந்த மாதிரி மண்ணி என்னை பேசிட்டா அப்படின்னதும், ரொம்ப நாட்டுகள் அப்படிதான்ப்பா பேசுவா, அவளுக்கு மனசுல ஹிருதயத்தில் பயம் வரும்போது அவள் அப்படிதான் பேசுவா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நீ நினச்சிக்கிறதா, அப்படி நினச்சிட்டு வந்துடுறதா லக்ஷ்மணா, நம்ம இப்போ பர்ணசாலையில் சீத்தையை பார்ப்போமான்னு தெரியலையே, சீத்தை நமக்கு கிடைப்பாளான்னு தெரியலையே அப்படின்னு 2 பேரும் பதறிண்டே பர்ணசாலைக்கு வரா. வந்து பார்க்குறா, பர்ணசாலையே சூன்யமாக இருக்குது, ஆசிரமமே சூன்யமாக இருக்குது. சீதையின் வனத்துக்கு வனம், விருட்சத்துக்கு விருட்சம் தேடுறார், எங்கேயும் சீதையை காண கிடைக்கல. கோதாவரி நதியில் எங்கேயாவது ஸ்நானம் பண்ண போயிருப்பாளா, இல்லை எங்கேயாவது மலை குகைகளில் போய் ஒளிஞ்சின்னு இருக்காளா, நம்மள்கிட்ட ஏதாவது விளையாட்டு காட்டணுங்கிறதுக்காக பேசாமல் இருக்காளா சீதை அப்படின்னு எல்லா இடத்தையும் தேடி பார்க்குறார். லக்ஷ்மணா, சீதையை எங்கும் காண கிடைக்கலையே அப்படின்னு கதர்றார், கீழே விழுந்து புரள்றார், மயக்கமாறார், ஒரு சமயம் வீரனை போல பேசுகிறார். இதுக்கப்புறம் சொல்கிறார் லக்ஷ்மணன் இடத்துல, லக்ஷ்மணா, நான் இந்த லோகத்தையே இந்த பிரபஞ்சத்தையே நான் இப்போ அழிக்க போகிறேன். இந்த மனங்களோ இந்த சூரியனோ நான் வந்து சத்தியத்திலையும் தர்மத்திலையும் இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு நான் சத்தியத்திலையும் தர்மத்திலையும் இருந்ததுக்கு எனக்கு எந்த விதத்திலையும் இந்த பிரபஞ்சம் எனக்கு உதவியாக இல்லை. சீதை எங்கே போனான்னு யாருமே எனக்கு சொல்ல மாட்டேங்கிறா. இந்த சூரியன் அதுக்கு சாட்சியாக இருந்திருக்கு, இந்த மரங்கள் சாட்சியாக இருக்குது, இந்த மலைகள் சாட்சியாக இருந்திருக்கு. சீதம்மா எங்கன்னு கேட்டால் யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறா. அதனால இந்த பிரபஞ்சத்தையே நான் என் மோதட்டத்தினால அழிக்கிறேன் பார், சூரியனையே இல்லாமல் பண்ணுறேன் பார், கடலை வற்ற அழிக்கிறேன் பார் அப்படின்னு ராமச்சந்திர பிரபு ஆவேசமாக பேச உடனே லட்சுமண ஆழ்வார் சொல்றார், அண்ணா, சிருஷ்டி பகவானுடைய இந்த சிருஷ்டி அதை அழிக்கிறதுக்கு நமக்கு என்னைக்கும் உரிமை கிடையாது. ஏன்னா இப்போ ராமர் மனுஷாவதாரம் எடுத்துத்தானே வந்திருக்காரு. அதனால லட்சுமணர் சொல்றார், பொறுமையாக இருந்தோ யாரோ ஒருத்தர் எடுத்துட்டு பேசணும். ஏன்னா இங்கே பாத சுவடுகள் எல்லாம் பார்த்தா ஏதோ ரத்தம் தான், இங்கே ரத்தத்தினுடைய சக்கரங்கள்லாம் விழுந்து கிடக்கு. இங்கே வந்து கால் சுவடுகள், ராட்சசனுடைய கால் சுவடுகள் தெரியுது, பக்கத்தில் சீதம்மாவனுடைய சுவடு தெரியுது. யாரோ ஒருவன் தான் நம்ம சீதம்மாவை அபகரிச்சுட்டு போயிருக்கணும். அதுக்கு ஒருவனுக்காக வேண்டி இந்த பிரபஞ்சத்தையே நீங்கள் அழிக்கிறேன்னு சொல்றது நியாயம் இல்லாமனா பொறுமையாக இருந்தோ சமாதானமாகவோ அந்த ஒருவன் யாருங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம அவனை வதம் பண்ணிடலாம், சீதையை சீக்கிரம் நம்ம மீட்டுடலாம் அப்படின்னு லக்ஷ்மண ஆழ்வார் சமாதானம் பண்ண உடனே ராமரும் லக்ஷ்மணரும் சீதையை தேடிட்டு போக போக அவங்க கழிவு ஜட்டாயு கீழே கிடக்காரு இல்லையா, பார்த்ததும் பக்கத்தில் தேர் சக்கரங்கள் இதெல்லாம் பார்த்ததும் நினச்சிக்கிறா யாரோ ஒரு ராட்சசன் தான் சீதையை சாப்பிட்டுட்டு எழுந்திருக்க முடியாமல் படுத்துட்டு இருக்கான் அப்படின்னு கிட்டக்க போறா. அதுதான் ஜட்டாயு ராமா, சீதையை ராவணன் அபகரிச்சுட்டு தெற்கு திசையாக எடுத்துட்டு போயிட்டான். முடிஞ்ச வரைக்கும் நான் என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு யுத்தம் பண்ணினேன். ஆனால் கடைசியிலே என்னுடைய ரெக்கைகள் 2ஐயும் வெட்டிட்டு சீதையை தூக்கிட்டு கிளம்பிட்டான். இந்த பக்கமாக தான் போயிருக்கான், தெற்கு திசை பக்கமாக தான் போயிருக்கான் அப்படின்னு சொல்லவும் ராமச்சந்திர பிரபு ரொம்ப துக்கப்படுறார்.
இப்படி சீத்தையை நம்ம ராவணன் அபகரிச்சுன்னு போகும்படி பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு மேற்கொண்டு என்ன பண்ணுறார், இப்போ ஜட்டாயு உயிரை தரிச்சுட்டு இருக்கார் ராமச்சந்திர பிரபுக்காக. இப்போ ராமர் ஜட்டாயுவுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணணும். உயிர் போகுது ஜட்டாயுவுக்கு, தன்னுடைய மடியில் எடுத்து வச்சுக்கிறார். எடுத்து வச்சுட்டு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா ஜட்டாயுவுக்கு மோட்சத்தையே கொடுக்குறாராம். எப்பேற்பட்ட ஸ்தானத்தை கொடுக்குறாருன்னா யாகதிஹி யஜ்ஞசீலானாம் ஆதிதாக்னேஷ்ச யாகதிஹி. எப்பேற்பட்ட தபஸ்விகள்லாம் அக்னிஹோத்திரிகள்லாம் நிறைய அக்னிஹோத்திரங்கள் பண்ணி நிறைய யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ணி அந்த ஸ்தானத்தை அடைவாளோ அந்த ஸ்தானத்தை ராமச்சந்திர பிரபு ஜட்டாயுவுக்கு கொடுத்தார். ஜட்டாயுவுக்கு மோட்சத்தையே கொடுத்தார் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திர பிரபுனுடைய மடியில ஜட்டாயு உயிரை விட்டு மோட்சத்தை அடைஞ்சார். தசரத சக்கரவர்த்திக்கு கூட கிடைக்கல. தசரத சக்கரவர்த்திக்கு கூட அந்திம சம்ஸ்காரம் ராமர் தன்னுடைய கையினால பண்ண முடியல. ஆனால் ஜட்டாயுவுக்கு தன்னுடைய கையினாலேயே பிரம்மமேக சம்ஸ்காரம் பண்ணி அவருக்கு மோட்சத்தை கொடுத்தார் ராமச்சந்திர பிரபு அப்படின்னு இந்த ஜட்டாயு மோட்சம் பரியந்தம் இன்னைக்கு நம்ம ஸ்மரிச்சிருந்தோம். ரொம்ப கால அவகாசம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால விஸ்தாரமாக சொல்ல முடியல. நிறையா சொல்லணும்னு ஆசையாக இருந்தது. ஆனால் வருமானத்தினால எவ்வளோ யதாசக்தி அதை சொல்ல முடியுமோ நம்ம சுருக்கி சொல்லிட்டோம். மேற்கொண்டு நாளைக்கு கபந்தனுடைய ஒரு மோட்சம், சபரியினுடைய மோட்சம், அதுக்கப்புறம் கிஷ்கிந்தா காண்டத்தில் சுக்ரீவ சக்கியம், ஹனுமார் சக்கியம், இதெல்லாம் நாளைக்கு ராமாயணத்தில் தொடரும். மேற்கொண்டு ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். என்ன சொல்ற மாதிரியா